ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி ஸ்டாண்ட். இன்றைக்கி நம்ம ரியல் ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் சீரீஸ் போடுறோம். இதை பார்ட் டிவைட் பண்ணி போடுறேன். இதை டெய்லி ஈவினிங் அப்லோட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். 2 இல்லை 3 எபிசோட் சேர்த்து நான் ஒன்று அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, இது ஒரு தரமான சீரீஸு, கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சீரீஸ் தான். இப்போ ரீசெண்டாக 2025 தான் ரிலீஸ் ஆச்சு. பார்த்த உடனே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிட்டேன். சரி, ஓகே. இந்த சீரீஸ் ஆக்சுவலாக ட்ரூ ஸ்டோரி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு வேற லெவலான சீரீஸு. 1970 முகமது அலி அட்லாண்டா அப்படின்ற இடத்துல ஃபைட் பண்ணுறதுக்கு போகிறாரு. அந்த ஃபைட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல நடந்த பார்ட்டியில் ஒரு கேங்கு ராபரி பண்ணுறாங்க. அந்த ராபரினால எவ்வளோ பிரச்சனை வருது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு ரியல் டைம் மாஃபியா கேங்கோட ஸ்டோரி இது எல்லாமே கலந்துருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்க ஜாதி பிரச்சனை மாதிரி அங்கே வெள்ளையர்கள் கருப்பர்கள் பிரச்சனை இருக்குது. அது எல்லாமே இந்த சீரீஸில் இன்க்ளூட் ஆகி தான் வரும். கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத ஒரு சீரீஸில் இதுவும் ஒன்று. இதில் நடித்தவங்க எல்லாமே ஹாலிவுட்டில் நல்ல ஃபேமஸ்டான ஸ்டார்ஸ் தான் நடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனும் வேறு மாதிரி செதுக்கியிருக்காங்க. சரி, ஓகே, வழக்கம் போல் ஓவராக பேசாமல் நம்ம மூவி ரிவ்யூக்குள்ளே போயிடலாம். சீரீஸோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோவை கன் பாயிண்டில் மிரட்டுறாரு ஒரு டான்னு. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் அவர் மன்னிக்கிற மாதிரியே தெரில. மூஞ்சி கொஞ்சம் டெரராக வச்சுக்கிட்டு கண்ணை சுருக்கி கடவுளை வேண்டிக்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஷூட் பண்ணுற சவுண்டை மட்டும் காட்டுறாங்க. கட் பண்ணிட்டு 2 வீக் முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. அட்லாண்டாவை அப்படியே ஒதுக்கிட்டாங்க. இதை கருப்பினத்து மக்கள் வாழ்கிற ஒரு ஊராக மாற்றிட்டாங்க. இங்கே கேங்ஸ்டர்ஸும் கெட்டவங்களும் வாழ்கிற ஒரு ஊராக சித்தரிக்கிறாங்க. இந்த அட்லாண்டா திரும்ப திரும்ப மீண்டு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒருத்தர் காஃபின் பாக்ஸை ரெடி பண்ணிட்டுருக்காரு. ஆக்சுவலாக இவங்க யாரையோ போட்டு தள்ளி அந்த கொலையை மறைக்கிறதுக்கு இந்த காஃபின் பாக்ஸில் வச்சு செட்டப் பண்ணிருக்காங்க. மேன், ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கு, மறுபடியும் தேவைப்பட்டா கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சுட்றாரு. இவர் வெளியே போய் கார் எடுத்துகிட்டு கிளம்பும்போது நம்பர் பிளேட்டில் சிக்கன் மேன் போட்டிருக்கு. இவருக்கு வெளியே கூப்பிட்ற பேர் என்னன்னா சிக்கன் மேன். அதுக்கப்புறம் அங்கே போய் லாட்ரி சேல் பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லாருக்கிட்டையும் ஒவ்வொருத்தரோட ஸ்டோரியும் தெரியுது. ஊருக்குள்ள எல்லாரையுமே தெரிஞ்சு வச்சிருக்காரு. அங்கேருந்து நேராக ஒரு பப்புக்கு போகிறாரு. அந்த பப்பை நடத்துகிற லேடி இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு போல. இவங்க பேர் விவியன். என்ன ரொம்ப நாளாக ஆளைய காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்கிற பிரச்சனையில் நீ வேற அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் அந்த லாட்டில் வின் பண்ண போனோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்க காசெல்லாம் கொண்டு போய் ஒரு சேஃபில் வச்சுட்டு இவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, இவங்க 2 பேரும் அஃபேரில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஃப்ராங்க் மார்ட்டின் இங்கே வராரு அப்படின்றாங்க. அதுக்கு இருந்துட்டு விவின்னு கேட்குறாங்க, யார் அந்த ஆர்டிக்கல்லாம் வந்துட்டுருக்கேன், அவர் பெரிய ரவுடியாச்சே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், அவரே தான். அவருக்கு வரப்போகிறாரு. அவருக்காக ஒரு ஸ்பெஷலான பார்ட்டி கொடுத்து அவர் கூட பிஸ்னஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ஜாலியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இந்த சீனை கட் பண்ணுறாங்க. சீரீஸே இந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது. கட் பண்ணி ஒரு போலீஸ் ஸ்டேஷனை கட்டுறாங்க. அங்கே முகமது அலியோட மேட்ச் இந்த அட்லாண்டாவில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் தான் நம்ம டிடெக்டிவ். இவர் நேம் டான் கேடல். இவர் நல்ல ஒரு ஆஃபீஸர். இந்த இடத்துல சீஃபாகவும் இருக்கார். லஞ்சமே வாங்காத ஆஃபீஸரில் இவரும் ஒருத்தர். ஆக்சுவலாக ரொம்ப நல்லவர். இந்த ஆஃபீஸ்க்கு நம்ம டிரெக்டரோட ஒய்ஃப் வந்துட்டு போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்த ஒரு கேஸ் என்னாச்சு கேட்குறதுக்கு வராங்க. இவரும் அந்த இடத்துல ஆஃபீஸராக இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த கேஸ் இவ்வளோ டிலே ஆகும்னு நினைக்கல அப்படின்னு சொல்லி பேசிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்த சீனில் நம்ம டிரெக்டிவ் அவரோட ஐஆர் ஆஃபீஸரை மீட் பண்ண போகிறாரு. அதுக்கப்புறம் கூடவே அந்த ஊரோட செனட்டரும் இருக்கார். முகமது அலியோட ஃபைட் இங்கே தான் நடக்க போகுது, அவருக்கு நீ தான் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே கருப்பினத்துக்கும் வெள்ளக்காரங்களுக்கும் பயங்கர சண்டையாக இருக்குது. அப்படி இருக்க இந்த இடத்துல தான் மறுபடியும் இந்த மேட்ச் நடத்தணுமா? இது நம்ம அரசியல் சதி மாதிரி இருக்குது, எனக்கு வேணும்னே இந்த பிரச்சனையில் மாட்டி விடுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு பேசுகிறாரு. இது மேலேருந்து வந்து ஆர்டர், நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஐஆர் ஆஃபீஸரும் அப்படியே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவரும் வேறு வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஹீரோ சிக்கன் மேன் விபினோட பப்பில் வேறு யாரு கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பார்ட்டி ஆக்சுவலாக ஒரு பெரிய கேங்ஸ்டருக்கு பார்ட்டி நடத்த போகிறாங்க. ஸோ அந்த பார்ட்டி யார் ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த டீலிங் இவர்கிட்ட தான் இருக்கும். இவர் பேர் சில்கி. அதுக்கப்புறம் அவர் ஒருத்தரை மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அவர் அந்த டானோட ஆளில் ஒரு முக்கியமான ஆள். இந்த புது ஆளும் சில்கியும் போய் தனியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேனுக்கிட்ட சரி, ஓகே, நீயே ஹோஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்ட்டிக்கு பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வருவாங்க. பார்ட்டி வேறு லெவலாக இருக்கணும், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் பார்ட்டி நடத்தணும், நிறைய பொண்ணுங்க இருக்கணும், அப்போ தான் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம சிக்கன் மேன் எல்லாத்துக்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த சில்கி கூட தனியாக பேசிகிட்டு இருந்த அந்த ஆள் யாருக்கோ கால் பண்ணி ஆடு தானாக சிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் சர்ச்சில் எல்லாரும் ப்ரேயரில் இருக்காங்க. அப்போ நம்ம சிக்கன் மேன் ரொம்ப லேட்டாக போகிறாரு. அங்கே போனால் அவர் பேரை சொல்லி எல்லோரும் கை தட்டுறாங்க. ஏன்னா இவர் இந்த சர்ச்சை ரெடி பண்ண ஒரு பெரிய அமௌண்ட் தர போகிறாரு அப்படின்னு சொல்லி ஃபாதர் அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்க அவங்க ஒய்ஃபு. இவர் சொல்கிறதா சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க ஒய்ஃபுக்கு சர்ச்சுக்கு போகிறது கடவுள் நம்பிக்கை அதிகம். ஸோ அதனால் சர்ச்சுக்கு போவாங்க, பைபிள் வச்சுட்டு குடும்பத்தை நல்லா டீசெண்டாகவே ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு 3 குழந்தைங்களும் இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனால் அவர்
என்னால் அவ்வளோ பணம்லாம் தர முடியாது, நான் ஒரு பெரிய பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுக்காக பார்ட்டி ரெடி பண்ண வேண்டியிருக்கு, அதுக்காக தான் மற்ற பணம் எல்லாமே வச்சுருக்கேன் அப்படின்றாரு. உன்ட்ட தான் அவ்வளோ பணம் இல்லையே அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு கேட்ட உடனே அந்த பப்பை நடத்துகிற விவின் அவதாரா நம்ம ஹீரோ அப்படின்றாரு. அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் அவங்களெல்லாம் கூப்பிட்டு பார்ட்டி நடத்தினா ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, உனக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் எந்த ஒரு பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன், என்ன நம்பு அப்படின்னு சொல்லி எப்படியோ அவங்க ஒய்ஃபையும் சமாதானப்படுத்திடுறாரு. அப்புறம் கட் பண்ணி அடுத்த சைடில் அந்த ஆஃபீஸர் வந்து அவங்க டீமுக்கிட்ட சொல்கிறாரு, நாம தான் முகமது அலியை பாதுகாக்க போகிறோம் அப்படின்றாரு. அவங்க டீமில் இருந்து ஒரு ஆஃபீஸர் கேட்குறாரு, இருக்கிறதே 3 பேர், நாம் எப்படி அவ்வளோ பெரிய ஆளை பாதுகாக்க முடியும் அப்படின்றாரு. இல்லை, எனக்கு ஹையர் ஆஃபீஸர் சொன்னது என்னாலையும் மறுக்க முடியாது. அங்கேருந்து ஒரு ஒயிட் ஆஃபீஸர் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போகிறாரு. இவர் தான் இந்த ஊரோட செரீஃபு, ஸோ அதனால் நீங்கள் இந்த வேலையை செய்யலைன்னா சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி கூலாக சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வேறு வழி இல்லாமல் திரும்பி வராரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம சிக்கன் மேனுக்கு ஒரு கால் வருது. அந்த சில்கி கால் பண்ணியிருக்காரு. என்னன்னா ஊரில் இருக்க ஒவ்வொரு பெரிய பெரிய கேங்ஸ்டரோட நேமும் சொல்கிறாரு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றதெல்லாம் சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கிராண்டாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. இவரோட பேரை சொன்னாலே ஒவ்வொரு கேங்ஸ்டரும் ஒவ்வொரு மாதிரி கலாய்க்கிறானுங்க. சரி, அதுக்கப்புறம் அவர் இது எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எல்லா கேங்ஸ்டரையும் வர சொல்லி இன்வைட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சீனில் முகமது அலி அட்லாண்டாக்குள்ளே வந்துட்டார். ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, கூடவே அவரோட ஆப்போனண்ட்டும் பக்கத்தில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அவர் ஒரு வெள்ளைக்காரர். ஸோ இப்போ 2 ஃபைட்டர்ஸ்குள்ளே நடக்கிற மாதிரி ஃபைட்டு தெரில, வெள்ளைக்காரங்களுக்கும் கருப்பர்களுக்கும் நடக்கிற ஃபைட்டு மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரியே வெள்ளைக்கார ஆள் வந்து முகமது அலியை நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது, போ அப்படின்றாங்க. ஆனால் அங்கே இருந்த ஆஃபீஸர்ஸ் அவங்கள வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மீட்லேயே முகமது அலிக்கும் நம்ம டிடெக்டிவ்க்கும் ஒத்து போகலை. சின்ன பையன்ற மாதிரி கூப்பிட்றாரு. ஆக்சுவலி இவரோட வயசுக்கு அவர் சின்ன பையன் தான், ஆனால் முகமது அலிக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம டிடெக்டிவ் அவரோட ஐஆர் ஆஃபீஸர்கிட்ட போயிருக்காரு. வெறும் 3 பேரை வச்சுக்கிட்டு எங்களால் அவரை அப்படி ஆளை சமாளிக்க முடியும்னு தோணல, நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி இதில் மாட்டி விட்ட மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை, எனக்கு என்னோட ஐஆர் ஆஃபீஸர் சொன்னதை அவங்க கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் ஃபாலோ பண்ண முடியும், ஏன்னா இந்த விஷயத்தில் என்னால் வேறு யாரையும் நம்ப முடியாது, நீ தான் இதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லி ஐஆர் ஆஃபீஸர் சொல்கிறாரு. சரி, ஓகே, நான் என்னோட வழியில் தான் போவேன், பரவாயில்ல அப்படின்னு கேட்குறாரு. என்ன வேணா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிச்சு விட்றாரு. அதுக்கப்புறம் முகமது அலியும் ஒரு தங்க வைக்க போகிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வீடெல்லாம் சுற்றி காட்டிட்டு இங்கே தான் தங்கணும், என்னை கேட்காம எதுவும் பண்ணாத, எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்லி முகமது அலிகிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏற்கனவே இவங்களுக்கு 2 பேருக்குள்ளேயும் கிளாஸ் இருக்கனால நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லை அப்படின்னு சொல்லி இவராக கலாச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சிக்கன் மேனை காட்டுறாங்க. அவர் அந்த பார்ட்டிக்கு என்னென்ன எவ்வளோ லக்ஸுரியாக பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம விவியனோட வீட்டில் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இங்கே பார்ட்டியெலாம் ஒன்றும் நடக்கக்கூடாது அப்படின்றாங்க. இல்லை, பார்ட்டி ஒன்றும் நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க டைம்லேயே பார்ட்டியோட பொருளெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. புதுசாக 3 பேர் பேஸ்மெண்ட்குள்ளே போகிறத பார்த்துட்டு யார் நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் பெயிண்டிங் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. சரி, ஓகே, பெயிண்டெல்லாம் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம விவியனோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. இந்த பார்ட்டிக்காக நிறைய பொண்ணுங்கள்லாம் வேணும்ல, அவங்கள ஏற்பாடு பண்ணுறதுக்கு இவங்க ஆக்சுவலாக இவங்க பப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம கேங்ஸ்டரை பிக்கப் பண்ணணும். அதுக்கு நம்ம சிக்கன் மேன் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபியூனருக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு காரை ஸ்டிக்கர் ஒட்டி இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு. நீங்கள் ஒன்றும் மாட்ட மாட்டீங்க, உயிரோடு இருந்தால் அடுத்த மாதம் கொஞ்சம் வாடகையை சேர்த்து கொடுத்துருங்க இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட டிரைவர் கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சில்கியும் சிக்கன் மேன் வெயிட் பண்ணுறாங்க. அங்கேருந்து மாசாக இறங்கி வராரு நம்ம கேங்ஸ்டர். இவர் பேர் ஃப்ராங்கி. அந்த ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பக்கத்தில் கூட வந்த இவர் தான் நம்ம ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன். இவர் பேர் என்னன்னு கேட்டோடனே சிக்கன் மேன் அப்படின்றாரு. எது சிக்கன் மேனா அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு கிளம்பலாமா அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி டோரெல்லாம் திறந்துவிட்டு நம்ம சிக்கன் மேன் கேங்ஸ்டரை கூப்பிட்டு கிளம்புறாரு. கூடவே பல்கான ஒரு பாடி கடையும் கூப்பிட்டு வராங்க. போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. பயங்கரமாக சவுண்டு மட்டும் கேட்குது. அது ஒரு ரத்தத்தோட திரும்பி வராங்க. இவர் இந்த இடத்துல பயங்கரமாக பயந்துறாரு. இவர் பயந்ததை ஃப்ராங்கி பின்னாடி காரில் உட்காந்து நோட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவர் தங்கக்கூடிய லக்ஸுரி ஹோட்டலுக்கு இவரை கூட்டு போய் ட்ராப் பண்ணிடுறாரு. அங்கே நின்று நம்ம ஃப்ராங்கி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நான் பிறந்தது இங்கே தான். அந்த டைமில் பயங்கர சண்டை நடக்கும், மண்ணெல்லாம் சிவப்பு கலராக இருக்கும், ஆனால் அது செம்மண் கிடையாது, இங்கே சண்டை போட்டவங்களோட ரத்தம். இந்த இடத்துல தான் பயங்கரமாக நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரோட பிளான்லாம் பேசிகிட்டு இருக்காரு. இவரும் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர், யார் வந்தாலும் போட்டு தள்ளக்கூடியவர், ஆனால் ஒரு மாதிரி மனசாட்சியோட நடந்தக்கூடியவர் தான். அதுக்கப்புறம் சிக்கன் மேனை கட்டுறாங்க. அவர் அந்த பாட்டிக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு விவியனோட வீட்டுக்குள்ளே இருக்காரு. அவர் அங்கே வந்து ஒரு தடி மாடு அப்படியே தட்டி தூக்கிட்டு போகிறான். நம்ம விவியன் எங்கே ஆளா காணாமே அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் பார்த்தா ஒரு காருக்குள்ளே தூக்கி போடுறாங்க. அங்கே லோக்கலில் உள்ள ஒரு கேங்ஸ்டர், என்ன இன்விடேஷன்லாம் பலமாக இருக்குது, சிக்கன் மேன் இந்த ஊருக்குள்ளே எது நடக்கிறனால எனக்கு தெரியாமல் நடக்கக்கூடாது, நீ தான் இந்த பார்ட்டியை பயங்கரமாக ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு தெரியுது. இவன் இப்போ என்ன கேட்குறான்னா, எனக்கு பார்ட்டி முடிஞ்சவொன்னே பல்கான ஒரு அமௌண்ட் வேணும், ஏன்னா நீ கூப்பிடவே இல்லை, மரியாதைலாம் நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். அடுத்த சீனில் ஹோட்டலுக்கே போகிறாரு சிக்கன் மேன். அங்கே போய் சில்கி கிட்ட புலம்புறாரு. இவன் என்னன்னா என்கிட்ட காசெல்லாம் கேட்குறான், ஏற்கனவே பயங்கரமாக கஷ்டப்பட்டு இந்த பார்ட்டியை நடத்துகிறேன், காசு வேறு கேட்குறானுங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே இருந்த நம்ம ஃப்ராங்கியோட ஃப்ரெண்டு பையன் பயங்கரமாக கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க, ஒரு லேடி செக் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. செம்ம அழகாக இருக்காளே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா
ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன் எந்திரிச்சு பார்த்துட்டு இந்த பொண்ணுக்காக தேவையில்லாமல் ரொம்ப தூரம் ஃப்ளைட்லலாம் கூப்பிட்டு போனார் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இந்த பொண்ணு இங்கே தான் வந்து தங்கியிருக்கா. ஆக்சுவலாக இந்த பாக்ஸிங் மேட்ச் பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க போல. இந்த பொண்ணை மட்டும் நீ ஃப்ராங்கியை மீட் பண்ண வச்சேன்னா அவர் உனக்கு வேண்டியதை செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறான். ஸோ அதனால் இவரும் நேரடியாக அவங்கள பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போகிறாரு. இவங்க வந்து பர்டிகுலராக ஒரு பிராண்டோட சிகரெட் கேட்டிருப்பாங்க. ஆனால் அது கிடச்சிருக்காது. அந்த பிராண்டோட சிகரெட் இவர் வாங்கிட்டு போய் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இது மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களோட பயங்கரமான ஃபேன், நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இருந்தாலும் எப்படியோ பேசி ஒரு வழியாக கரெக்ட் பண்ணி ஒத்துக்க வச்சுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் நம்ம டிடெக்டிவ் முகமது அலியை பற்றி அவர் ஒய்ஃப் கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நல்லா சொத்துன்னு இருக்கான், நல்ல பையன் தான், கடவுள் நம்பிக்கையும் இருக்கும் போல், ஒவ்வொரு டைம் மேட்ச்சுக்கு போகும்போதும் அவன் இழக்க போனதான் நினச்சி தான் போயிட்டுருக்கான் அப்படின்லாம் சொல்லி அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதே டைமில் ஒரு கார் ஒன்று பயங்கரமாக கத்தி முகமது அலியோட ஹேட்டர் ஒருத்தன் வரான். அவன் கூட இருந்த ஆஃபீஸர் ஒருத்தர் சொல்கிறத ட்ரை பண்ணுறாரு. சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம டிடெக்டிவ் போய் தடுத்துறாரு. ஆக்சுவலாக அவன் வெறும் முட்டை மட்டும் தான் அடித்தான். நீ அவனை என்ன துப்பாக்கி எடுத்து சொல்கிற? இதுக்கு எல்லாத்தையும் நாம தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கோம். என்ன கேட்காம எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கப்புறமா இந்த சதத்தில் முகமது அலியும் முடிச்சிடறாரு. கட் பண்ணி அந்த ஹோட்டலோட டாப் ஃப்ளோரை கட்டுறாங்க. சொன்ன மாதிரியே அந்த லேடி வந்திருக்காங்க. இவங்க ஃபேமஸ் ஆக்ட்ரஸ். அந்த பார்ட்டிக்கு வந்து அந்த லேடியை ஃப்ராங்கி கிட்ட கூட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. இவர் இந்த சைடு வந்துடுறாரு. அப்படி அடுத்த சீனில் முகமது அலி எப்படி வெளியே வந்து நீங்கள் கொடுத்த பாதுகாப்புலாம் எனக்கு போதும், நீங்கள் கொடுத்த பாதுகாப்பில் நான் பயங்கரமாக தூங்கிட்டேன், நல்லா கொடுக்குறீங்க பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. அதுக்கு இருந்துட்டு நம்ம டிடெக்டிவ் பொறுமையாக தான் பதில் சொல்கிறாரு. அதை ஒன்றும் நடக்கல, நான் தான் உன்னை பத்திரமா பார்த்துட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் அதை ஒத்துக்கவே மாட்டாரு. சரி ஓகே, எப்படியும் என் தூங்க கலைச்சிருச்சு, காலையில் ஒருத்தனை போட்டு பழக்கணும், அதுக்கு இப்போலேருந்து என் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட சர்வீஸ் சரியில்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகே, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா செனட்டர்கிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லாத, எனக்கு போட்ட டியூட்டியை தான் நான் கரெக்டாக தான் பார்த்துட்ருக்கேன் முகமது அலிகிட்டு ஸ்ட்ரிக்டாக பேசிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி மேட்ச்சுக்கு போக வேண்டிய அந்த டைம் நம்ம டிடெக்டிவ் தான் சேஃபாக கூட்டு போய் முகமது அலியை ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதே இடத்துக்கு சிக்கன் மேன், சில்கி, ஃப்ராங்கி, அவர் கூட இருந்த அவங்க டீம் எல்லாருமே வந்திருக்காங்க. நம்ம ஃப்ராங்கி லோக்கல் கேங்ஸ்டர்கிட்ட கூப்பிட்டு பேசுகிறாரு. இந்த மாதிரி அந்த பையனை நீ டிஸ்டர்ப் பண்ணாத, அவன் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை அவன் எனக்கு தெரியாமல் பார்ட்டி நடத்தினான், அதுதான் பிரச்சனை, அதனால தான் நான் அமௌண்ட் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவன் எனக்காக தான் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணான், தெரியல, நீ இனிமேல் இந்த விஷயத்தை தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, உங்களுக்காக அப்படின்னா நான் ஓகே ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பணம் கேட்க மாட்டான்னு சொல்லிடுறான். விவியனோட வீட்டில் பார்ட்டி சமஜோரம் நடந்துட்டுருக்கு, கேம்லிங்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ பணம் தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. முகமது அலி சண்டை போட வேண்டிய டைம். டிடெக்டிவ் அவ்வளோ க்ரௌடுக்குள்ளே உள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஆனால் இந்த வழி சரியில்லை அப்படின்றாங்க. இல்லை இந்த வழியாக தான் போகணும் அப்படின்ற டிடெக்டிவ். அதுக்கப்புறம் முகமது அலியும் இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இவர் சொல்கிற வழியே போவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்குள்ளே ஏதோ ஒத்துமந்த மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு போய் அவரை ஹைட் பண்ணுறதுக்கு விட்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேன் கால் பண்ணி அவர் ஒய்ஃப் கிட்ட பேசுகிறாரு. பரவாயில்ல, நான் பிளான் பண்ண எல்லாமே கரெக்டாக நடக்குது, நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு போக போகிறோம் அப்படின்லாம் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காரு. முகமது அலி ஃபைட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறாரு. அந்த பார்ட்டிக்கு 2 பேர் ஷார்ட் கன்னோடு வராங்க. அதுக்கப்புறம் நல்லா நடத்துகிற பார்ட்டியில் 2 பேர் முகமூடியோடு உள்ளே போய் கதவை தட்டானுங்க. அது யாருன்னே தெரியாமல் அங்கேருந்து ஒரு கார்டன் திறந்து விடுறான். அதுக்கப்புறம் இந்த இடத்துலையே இந்த ஃபஸ்ட் எபிசோட கட் பண்ணுறாங்க. நம்ம சிக்கன் மேன் இப்போ 1970, இதுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி 1962 என்ன நடந்திருக்குன்னா, இவர் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு கோர்ட்டில் ஆஜராகிறாரு. அன்றைக்கி தான் அவருக்கு தீர்ப்பு என்னன்றது சொல்ல போகிறாங்க. அவனோட லாயரு கூலாக உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கான். ஐயோ எப்படி அவனால் பேப்பர்லாம் படிக்க முடியுது அப்படின்னு பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலியெலாம் கட்டி எனக்கு வந்து தண்டனை குறைச்சி தரணும், ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே என் ஒய்ஃப் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்லாம் ஜட்ஜுக்கிட்ட பேசி கரெக்ட் பண்ணுறது ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸை ஃபைல் பண்ண ஆஃபீஸர் வந்து ஒரு வெள்ளைக்காரரு. ஏற்கனவே வெள்ளைக்காரங்க இதை விட அதிகமாக தப்பு பண்ணிட்டு வெளியே இருக்காங்க, என்னையை மட்டும் இனப்பாகுபாடு காட்டி சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்லாம் பேசி கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அங்கே நேரடியாக வந்து நிற்கிறாரு நம்ம டிடெக்டிவ். இவரை பார்த்தவொடனே ஜட்ஜ் முடிவு பண்ணிடுறாரு, இவரை பொய் தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவங்க பொய் சொன்னதுக்காக இவருக்கு 2 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்கிறாரு. சிக்கன் மேன் டிடெக்டிவ்கிட்ட கோவமாக பேச போகிறாரு. அதே இடத்துல கையை திருப்பி அரெஸ்ட் பண்ணி 2 வருஷம் ஜெயில் தண்டனை வாங்கி கொடுத்துறாரு. 2 பேரையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ளே போனவங்க பார்ட்டியில் இருக்க எல்லாத்தையும் பேஸ்மெண்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. விவினை மட்டும் பிடிச்சிட்டு, இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சு தான் வந்திருக்கேன், நீ யார், இதை ஹோஸ்ட் பண்ணுற சிக்கன் மேன், உங்கள் எல்லாரை பற்றியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும், நான் சொல்கிற பாட்டை மட்டும் தான் போடணும், எல்லாரும் பார்ட்டி இங்கே கூலாக நடக்கிற மாதிரி ஆக்ஷனை போடணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இவங்க பார்ட்டி நடக்கிறதுக்கு வரவங்கள்ட்ட கொள்ளையடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்கானுங்க. இங்கே யாராவது நான் சொல்கிறத மீறி பேசுனீங்கன்னா சுட்டு கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. இங்கே முகத்தில் கட்சி கட்டிகிட்டு இருக்காரு. இவர் தான் இந்த சீனில் இருக்கிறது, இந்த ராபர்ஸ். இவரை பார்க்க ஸ்டார்டிங்கில் நம்ம சில்கி கிட்ட ஒரு ஆள் பேசினான்ல, அதே ஆள் தான் இங்கேயும் வரான். இவங்க 2 பேரும் ஆர்மியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இதுக்கு முன்னாடி. ஸோ ஃப்ரெண்டை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி வரான். ஒரு வேலை இருக்குது செய்றியா
அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னால் முடியாது, இப்போலாம் நான் அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போக சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு ஆக்சுவலாக ஏற்கனவே ஒய்ஃப் இருந்திருக்கும், அவங்க இவளை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ஜாலியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே போன இவரை கூப்பிட்டுட்டு ஒரு வீடு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்களோட ஒய்ஃபு விட்டுட்டு போயிருப்பாங்க சண்டை போட்டு. அதுக்கப்புறம் இவர் முடிவு பண்ணுறாரு, ஓகே எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கிடைக்கும், ஒரு பார்ட்டியில் கொள்ள அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டியோட கார்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் இன்னொருத்தர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இவரோட ஆளு தான் போல், கொஞ்சம் ஒரு மாதிரி திமிராக தான் பேசிகிட்டு இருக்காரு. போன எபிசோடில் பெயிண்டர்ஸ் 2 பேர் உள்ளே போனாங்க. அந்த 2 பெயிண்டர்ஸே இவனுங்க தான். 2 பேர்களையும் செட் ஆகலை, மாற்றி ஏதோ ஒன்று திட்டி மாற்றி பேசிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு பக்காவாக பிளானாக போட்டுறானுங்க. அதுக்கப்புறம் இவங்க கூட்டத்துக்கு ஆள் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மொத்தம் ஒரு 5 பேர் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒவ்வொரு ஆளாக இவர் செலக்ட் பண்ணுறாரு. சின்ன பையனையும் சூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பயங்கரமாக பிட் பாக்கெட் அடிக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு பொண்ணு, அதுக்கப்புறம் அவனோட தம்பி அப்படின்னு சொல்லி 2 பேரையும் கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் முடியாது அப்படின்னு சொன்னாலுமே அதுக்கப்புறம் எப்படியோ பேசி ஒதுக்க வச்சுறாரு. ஸோ இங்கே இருக்க முக்கால்வாசி பேர் இவங்களோட நம்பிக்கையான ஆள் தான். இவங்க எல்லாரையும் வச்சு ஒரு பிளானை போட்டு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பிளான் படி தான் இங்கே எல்லாம் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த பொண்ணு ஆக்சுவலாக வந்துட்டு ஒவ்வொரு வழியில் உள்ள அனுப்புகிறான். ரெஸ்டாரண்ட்லேருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த பொண்ணை வேணும்னே ஹையர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணுறான். பிட் பாக்கெட் அடிக்க வச்சு இவர் லைசன்ஸ் கீழே கிடக்குது இந்த அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கொண்டு போய் சிக்கன் மேண்ட்டை கொடுக்குற மாதிரியும் இவங்களா ஒரு செட்டப் ரெடி பண்ணி எப்படியும் ஹையர் பண்ண வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் இந்த ராபரி பண்ணுற ஆர்மி மேன் அவரோட பொண்ணை பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் இருக்க இடத்துக்கு போகிறாரு. ஆனால் டெடிபேர்லாம் வாங்கிட்டு போகிறாரு. அவங்க ஒய்ஃப் வந்து அதை கூட கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டெடிபேரை வேணும்னு சொல்கிறாங்க. பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு வந்து காரில் உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் மனசை கேட்காம வந்து அந்த டெடிபேரை வாங்கிட்டு போய் ஓகே நானே பொண்ணுக்கிட்ட கொடுத்துறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. சரி ஓகே, நீ இதெல்லாம் விட்டுட்டு ஒரு மாதிரி நல்லவனா வந்தீங்கன்னா நம்ம ஒன்றா இருக்கிறத பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் இவர் நேராக போயிட்டு இந்த ராபரியை பிளான் பண்ண சொன்னேன், அதனால் மீட் பண்ணுறான். அவன் என்னமோ எனக்கு வேறு ஒரு இடத்துல வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். நீ என்னமோ பிளான் பண்ணி என்னை மாட்டி விட்ட மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, என்ன ஃப்ரெண்ட் நீ என்ன இப்படி நினச்சிட்ட அப்படின்னு சொல்லி கூலாக பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவங்க சைடில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணவனும் இவன் தான், அந்த பார்ட்டிக்கு திருட போக வைக்க போகிறானும் இவன் தான். ஏதோ பெருசாக பிளான் பண்ணிட்டுருக்கான். அதுக்கப்புறம் முகமது அலியோட ஃபைட் நடந்துட்டுருக்காத காட்டுறாங்க. மக்கள்லாம் பயங்கரமாக கொந்தளிச்சிட்டு ஆர்ப்பாட்டமாக இருக்குது அந்த இடமே சுற்றி. அடுத்து நம்ம சிக்கன் மேனை காட்டுறாங்க. அவர் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு லாட்டரி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து நான் தான் வின் பண்ணியிருக்கேன், எனக்கு நீ அமௌண்ட்டு தரணும் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நான் அதோட பெரிய வேலையில் இருக்கேன், நான் உனக்கு அப்புறமா காசு தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. நேராக அப்படி நடந்து போய் இவரோட ஃப்ரெண்டு சில்கி மீட் பண்ணுறாரு. ஆக்சுவலாக இந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே அவன் காசு கேட்பான். அவனை பற்றி எப்படியாவது நான் அந்த கேங்ஸ்டர்கிட்ட பேசணும், என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு சில்கிட்ட கேட்ட உடனே அவர் ஆல்ரெடி அவரோட ப்ராப்பர்ட்டி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி டென்ஷனாக இருக்காரு, இப்போலாம் எதுவும் பேச மாட்டார் அப்படின்றாரு. ஆனால் ஆக்சுவலாக அந்த கேங்ஸ்டர் வந்து இவரோட பிரச்சனையை ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டாரு, இவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டு கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே எதுவும் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்த காட்டுறாங்க. இவங்க எல்லாரையும் பேஸ்மெண்ட்டில் கூட்டு வந்து வச்சு கன்னோட எல்லாரையும் மிரட்டிட்டு இருக்காங்க. இவங்க கையில் காலில் உள்ளதெல்லாம் கழட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. முகமது அலி பயங்கரமாக சண்டை போடுறாரு. ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் அவன் தோத்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம இங்கேயே உட்காந்துட்டு இருந்தோம்னா கேங்ஸ்டரை மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஐடியா போடுறாரு. என்னன்னா அந்த லாட்ரி கேட்க வந்த அந்த தாத்தா அவர் வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய பதவியில் இருக்கிறதாகவும் அவரை மீட் பண்ணால் எல்லாமே நடக்குன்ற மாதிரி ஒரு பெரிய ஆளாக கட்டிக்கிறதுக்கு கூட்டெல்லாம் வாடகைக்கு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போகிறாரு. அங்கே அவரை வராமல் பேச வைக்கிறாரு. அப்படியே ஃப்ராங்கி கிட்டே சொல்கிறாரு, உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், நான் மீட் பண்ணுறேன், எனக்கு இந்த ஊரில் எல்லாரையும் தெரியும், உங்களுக்கு என்ன பிரச்சனாலும் சொல்லுங்கள், சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. ஸ்டார்டிங்கில் இவரும் நம்பிக்கிட்டு இருக்காரு. அங்கே வந்து ஒரிஜினல் செனட்டர், ஓ இவர் ஒரு நல்ல மனிதர், இவருக்கு நான் தான் இந்த கோட்டை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரே வார்த்தையில் டம்மி பண்ணி விட்டு போயிறாரு. இவர் மேலே அந்த நம்பிக்கை மொத்தமாக போச்சு. அதுக்கப்புறம் அந்த கேங்ஸ்டர் அப்படியே இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு. அதுக்கப்புறம் முகமது அலி மேட்சை காட்டுறாங்க. அந்த ஒயிட் பாக்ஸர் வந்து பயங்கரமாக போட்டு முகமது அலி அடிக்கிறாரு. அதை என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு. நான் எலக்ட்ரிக் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ்காரர், அது இவருக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுக்கப்புறம் எங்கே நம்ம முகமது அலி தூத்துருவாரோ அப்படின்னு சொல்லி இவருக்கும் லைட்டாக பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் இவரும் அவர் பேரை சொல்லி சைலண்ட்டாக கத்துறாரு. என்னன்னா அவனே வந்து அவன் பீப்புளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கான், இங்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், ஸோ நம்மளும் சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லி இவரும் மனசுக்குள்ளேயே பயங்கரமாக முகமது அலி என்கரேஜ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கடைசியாக முகமது அலி ஜெயிச்ச உடனே இவர் மூஞ்சில் பயங்கரமாக ஒரு சிரிப்பு. அந்த வெள்ளைக்காரனை பார்த்து நக்கெல்லாம் சிரிக்கிறாரு. அவன் வெறுப்பில் போயிடுறான். அதுக்கப்புறம் மேட்ச் ஒரு வழியாக முடிஞ்சிருது. முகமது அலி ஜெயிச்சதுனால சந்தோஷமாக ஃபோட்டோக்கு போஸ்லாம் கொடுத்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த போலீஸ்காரர் அவரோட அசிஸ்டண்ட் கிட்ட ஒன்று சொல்கிறாரு, நான் ஸ்கூலில் ஃபுட்பால் டீம் பிளேயராக இருந்தேன், அப்போது யாராலையும் ஜெயிக்க முடியாத அந்த இடத்த கூட நாங்கள் டீமாக சேர்ந்து ஜெயிப்போம், அப்போலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே இவங்களுக்கு ஸ்கூலில் ஒயிட் பீப்புள் கூட சண்டை இருந்திருக்கு சின்ன வயசுலேயே, அதெல்லாம் இவர் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, அப்போலாம் பயங்கர ஹீரோவாக நான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு மேட்ச்சில் என்ன ஆச்சுன்னா வேணுமனே எங்களை எல்லாத்தையும் ஃபவுல் பண்ணி அவுட் ஆக்கி அந்த டீமே இல்லாமல் சிதைச்சிட்டாங்க, ஒரு காலத்தில் பயங்கரமாக இருந்த டீமு அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காரு.
அப்போது வேணும் தோக்கலை, நாங்கள் தோக்கடிக்கப்பட்டோம். ஆனால் இப்போ இந்த இடத்துல இத்தனை ஒயிட் பீப்புள் முன்னாடி இவர் ஜெயிச்சது மறுபடியும் நான் ஜெயிச்சது தான் நினைக்கிறேன், ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண் கலங்கி மனசு விட்டு பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேன் ஒரு மாதிரி போய் சொன்னதுனால அவரை அப்படியே தூக்கிடுறாங்க. அலேக்கா ஃப்ராங்கியோட டீமு தூக்கிட்டு போய் தனியாக மிரட்டி கேட்குறாங்க, நீ எதுக்கு அப்படி போய் சொன்ன அப்படின்னு சொன்னோடனே, நான் உங்களுக்காக ஒர்க் பண்ண நினைக்கிறேன் ஃப்ராங்க், கண்டிப்பாக நான் உங்களை ஏமாத்தன்னு நினைக்கல, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் பண்ணுறேன், உங்களுக்கு அடிமையாக கூட ஒர்க் பண்ணுறேன் ஃப்ராங்க், அதுக்காக தான் பண்ணேன், வேறு எந்த தப்பான எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாரு சிக்கன் மேனு. அதுக்கப்புறம் கூடவே நம்ம சிக்கன் மேன் கிட்ட காசு கேட்ட அந்த லோக்கல் கேங்ஸ்டரையும் கடத்திட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ராங்கி யோசிக்காமல் அப்படியே அந்த இடத்துல போட்டு தள்ளுறாரு. ஃப்ராங்கி பற்றி ஜஸ்ட் கேள்விப்பட்ட சிக்கன் மேனுக்கு பயம் அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் கதறுன்னு கதறாரு. அதுக்கப்புறம் இவர் ஒரு வழியாக சமாதானம் ஆகிற மாதிரி பேசுகிறாரு. அதனால் சிக்கன் மேனும் சொல்கிறாரு, இந்த ஊர் ஃபுல்லாக எனக்கு தெரியும், நான் உங்களை எங்கே வேணால் கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்றாரு. அதுக்கு எனக்கு ஒரு நல்ல பார்ட்டிக்கு போகணும், அங்கே என்னை கூப்பிட்டு போ, அங்கே நல்லா என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பாக நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இவர் ரெடி பண்ண அந்த பார்ட்டி தான் கூப்பிட்டு போகிறதுக்கு ரெடி ஆகிறாரு. அதுக்கப்புறம் நேரடியாக அந்த விவியனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. பயங்கரமாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணி பார்ட்டி நடந்துகிட்ருக்கு. ஆனால் இவங்களுக்கு தெரியாது உள்ளே இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டரை உள்ளே கூப்பிட்டு வராரு. இவங்களையும் கன் பாயிண்டில் மடக்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் ஃப்ராங்கி பார்த்து சத்தியமாக எனக்கு இதில் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ட்டாரு. அப்புறம் இந்த இடத்துலையே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அந்த தேர்ட் எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம டிடெக்டிவும் முகமது அலியும் ஜாலியாக பேசிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. அவர் ஜெயிச்சது கொண்டாடினது எல்லாத்தையும் ஜாலியாக பேசிக்கிட்டு வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்றைக்கி நைட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்துட்டு முகமது அலி, இல்லை நான் ஏதோ பார்ட்டிக்கு போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த பார்ட்டிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய ஹோட்டல் ஒன்று இருந்ததில்ல, அங்கே பார்ட்டி நடந்துகிட்ருக்கோம், இவருக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, ஸோ அந்த பார்ட்டியில் கலந்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அதே பார்ட்டியில் அந்த செனட்டரும் இருக்கார். அவர்கிட்ட போய் நம்ம டிடெக்டிவ் கேட்குறாரு, அந்த ஒயிட் மேன் போலீஸர் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் மேலே ஏற்கனவே ஃபால்ஸ் அரெஸ்ட்டு இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது, அவர் எப்படியாவது வேறு பிரான்ச்சுக்கு மாற்றுங்க, இல்லை அவர் மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தான் கருப்பர்களுக்கு மரியாதையே கிடையாது, ஸோ அதனால் இதில் நான் ஒன்றும் முடிவெடுக்க முடியாது, என்னோட ஹையர் ஆஃபீஸில் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நைஸாக மழுப்பிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த சீனில் இந்த ராபர்ஸை கட்டுறாங்க. புதுசாக வர எல்லாரையும் பேஸ்மெண்ட்டுக்கு கீழே கூட்டு போகிறாங்க. ஆனால் அதுலேருந்து அந்த 3 பேர், விவின், அதுக்கப்புறம் விவினோட ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் அந்த ராபர்ஸ் கூட வந்த அந்த பொண்ணு, இவங்க 3 பேரையும் ஒரு ரூமில் அடைக்கிறாங்க. இது எல்லாமே எதிர்ச்சியாக நடக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க. அந்த பொண்ணை இவங்க கூட வைக்கிறதுனால இவங்க ஏதாவது புதுசாக பிளான் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இவங்க 3 பேரையும் ஒரு ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அமைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, இந்த இடத்துல எப்படியாவது தப்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த ராபர்ஸ்க்கு எங்கே சேர்ந்த பொண்ணும் சரி ஓகே தப்பிக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி அந்த இடத்துல பார்ட்டிக்கு வந்த ஒரு டான், அவர் கையில் இருக்க மோதிரத்தை கரெக்டாக ட்ரை பண்ணிருக்கான் ஒரு ராபரு. ஆனால் மோதிரம் கையில் வரல. அதுக்கப்புறம் பிடிச்சி மோதிரத்தை இழுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விரலையும் உடச்சு விட்றான். அப்புறம் வழியில் பயங்கரமாக கத்துறாரு. அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாரையும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள அடைச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணதை பத்தாதுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து ட்ரெஸ்ஸை கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை காலை கட்டி போகிறானுங்க. நம்ம கேங்ஸ்டர்லாம் ரொம்ப பாவம், ஜட்டியோட உட்கார வச்சுறாங்க, இவ்வளோ பெரிய டான்னு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேனை பார்த்து சொல்கிறாரு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், இதுக்கு எல்லாத்துக்கும் நீ தானடா காரணம், ஒழுங்காக ஒரு பாதுகாப்பு கூட கொடுக்க முடியாதா, நான் இந்த கட்டை ஊற்றணும்னா உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டாரு. சத்தியமாக நான் இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சைடு இருக்க நாயத்தை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்னடா சத்தம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஆஃப் பண்ணுறாங்க. கட் பண்ணி அடுத்த சீனில் வீனோட வந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தப்பிக்க ட்ரை பண்ணதுனால பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அங்கே வந்து நீ எல்லாரும் முன்னாடி டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கான். முடியாது அப்படின்னு சொன்ன உடனே கண்ணை காட்டி கொன்னுடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். ஆனால் கொன்னுடுவேன்னு சொன்ன உடனே சிக்கன் மேன் ரொம்ப பயந்துட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படி இப்படின்லாம் ஒன்று சொல்கிறாரு. நீ என்ன ரொம்ப கொதிச்சு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வேறு வழி இல்லாமல் டான்ஸ் ஆடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி முகமது அலியை காட்டுறாங்க. அந்த பார்ட்டிலையும் ஒரு வெள்ளைக்காரன் வந்து வம்புழுக்கிறான், நீ இந்த இடத்த ஒழுங்காக கிளம்பிடு அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கு வரான். இவர் டக்குன்னு தள்ளிடுறாரு, அவனுக்கு கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த டிடெக்டிவ், நான் இதுக்கு தான் இந்த இடத்துக்கு வரவேன்னு சொன்னேன், வாங்க கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பிடுறாரு டிடெக்டிவ். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் சில்கியும் அந்த பார்ட்டிக்கு வரலாமே அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வர வழியிலேயே இங்கே எங்கேயாவது பயங்கரமான பார்ட்டி நடக்குதா அப்படின்னு சொல்லி புதுசாக 4 பொண்ணுங்க வேறு அவங்களா வந்து தலையை கொடுத்து மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வாங்க நான் பார்ட்டி கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்ட்டிக்கு வரலாமே வராரு. இங்கே வந்து பார்த்தா இவரும் இங்கே மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் முகமது அலியை காட்டுறாங்க. போலீஸ்காரர் அவங்க ஃபேமிலி பற்றி குழந்தைங்களாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. முகமது அலியும் இருந்துட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், வாங்க போகலாம், ஃபேமிலி ஞாபகம் வந்தால் நான் உடனே போய் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணி பேஸ்மெண்ட்டை கட்டுறாங்க. அங்கே நம்ம கேங்ஸ்டர் ஃப்ராங்கி வந்து அவரோட கையில் இருந்த கட்டை ஊத்துறாரு. அதுக்கப்புறம் எப்படியா தப்பிக்க பிளான் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சைடில் நம்ம டிடெக்டிவ் வீட்டுக்கு போன முகமது அலி அங்கே இருக்கவங்கள்ட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஆட்டோகிராஃப்லாம் போட்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம விவியனை காட்டுறாங்க.
அவங்க ஃப்ரெண்டு வந்து ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னமோ உன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேங்ஸ்டர் கூட்டத்தில் இருந்த லேடி அவங்க மேலே சந்தேகப்பட்டு பேசிகிட்டு இருக்கான். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் ராபர்ட்ஸ் கேங்கில் இருந்த அந்த பிட் பாக்கெட் பையன் அவன் அங்கேருந்து அவங்க பர்ஸெல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்கான். அதில் இவங்கெல்லாம் பெரிய கேங்ஸ்டர் அப்படின்னு தெரிய வருது. அதெல்லாம் ரொம்ப பயந்துட்டு உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்கான். அதுக்கப்புறமா இந்த பிட் பாக்கெட் திருடனோட சிஸ்டர் தான் இந்த கேங்ஸ்டர் கூட்டத்தில் இருக்க இந்த லேடி. அவங்க வந்து சரி ஓகே இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே பேஸ்மெண்ட்டில் நம்ம ஃப்ராங்கியும் மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் அவுத்து விட்டுட்டு இவங்க பிளான் பண்ணிருக்காங்க எப்படி அடிக்கலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ராபர்ட்ஸ் கேங்கை கட்டுறாங்க. அந்த மிலிட்ரி மேன் இருந்தால் அவர் வந்து சொல்கிறாரு, சரி ஓகே கொள்ளையடிச்ச வரைக்கும் போதும் நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ட்டாரு. நம்ம இன்னும் 1 மணி நேரம் மட்டும் இருக்கலாம், கண்டிப்பாக இன்னும் பெரிய பெரிய ஆளுங்க வர வாய்ப்பு இருக்குது, நல்ல பணம் பயங்கரமாக தேரும் அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இவரும் சரி ஓகே 1 மணி நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நம்ம கேங்ஸ்டர் சிக்கன் மேனை கூப்பிட்டு ஒழுங்காக அவங்கள திசை திருப்பு அப்படின்ட்டாரு. ஐயோ நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு கேட்குறாரு. ஆனால் வேறு வழி இல்லை, நீ தான் பண்ணியாகணும், நீ தான் கூப்பிட்டு வந்தேன், இந்த பிரச்சனையில் மாட்டி நீ தான்டா அப்படின்னு சொல்லி திட்டாரு. அப்புறம் வேறு வழி இல்லாமல் ஒரு பொண்ணை கூப்பிட்டு அவங்க ட்ரெஸ்ஸை அவுக்க சொல்லிடுறாரு. அதனால் எல்லாரும் கவனம் அந்த பக்கம் போகுது. அந்த கேப்பில் ரெடியாக இருந்த எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கேங்ஸ்டரோட பாடி கார்டு ஒரு ஆளோட கழுத்தை திரும்பி உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க கேங்கில் இருந்து ஒரு ஆள் பார்த்துட்டு அந்த ராபரை காப்பாற்றி கூப்பிட்டு எல்லாரும் எஸ்கேப் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ராங்கி சொல்கிறாரு, இவங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளுறேன், முதல்ல போய் அவனை கொல்லு அப்படின்னு சொல்லி அவரோட பாடி கார்டை சொல்லி அனுப்புறாரு. அவர் வேகமாக போன போக்கில் யார் என்னெல்லாம் பார்க்கல ஷார்ட் கன் வச்சிருந்த ஒருத்தனை அட்டாக் பண்ணி அவங்க அண்ணையை பிடிங்கி அவனையும் போட்டு தள்ளுறாரு. ராபர் இறந்து விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க எஸ்கேப் ஆகிட்டு இருக்க டைம்லேயே அந்த ராபர் கேங்கில் அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிறது பார்க்குறா. ஆனால் நம்ம விவிஎன் வந்து தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவள் ஒரு கத்தி வச்சு விவிஎனோட கையை கிழிச்சிட்டு அப்படியே அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறா. அதுக்கப்புறம் மறுபடியும் முகமது அலியை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷை ரெடி பண்ணி டைரக்டரோட ஒய்ஃபை கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன், இதனால் எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மனசு விட்டு பேசிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் போகிற வழியிலேயே யாரோ காரை வழிமறைச்சு நிறுத்துறதை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் யாருன்னு போய் பார்த்தா செனட்டர் தான். நீ இனிமேல் இந்த சிட்டி பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஏன்னா இவருக்கு பயங்கர காண்டாக இருக்கும் ஒரு கருப்பர் வந்து ஒயிட் பீப்புள் அடித்ததுனால. அதுக்கப்புறம் அந்த வெறுப்பை காட்டாமல் காட்டிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் முகமது அலியும் டிரெக்டிவும் அந்த இடத்த விட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி சிக்கன் மேனை கட்டுறாங்க. அவங்களும் விவிஎனுக்கு அடிபட்டிருக்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போனோன்னா போலீஸ் கேஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. இப்போ இவங்க போயிட்டு இருக்கிறது விவிஎனோட ஃப்ரெண்டோட காரு. அந்த ஃப்ரெண்டை மட்டும் கூட்டு போய் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் சிக்கன் மேனோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி முகமது அலியை காட்டுறாங்க. அவரை சேஃப்டியாக கூப்பிட்டு வந்து ஏர்போர்ட்டில் ஜெட் ஏற்றி சேஃபாக அனுப்பி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி ப்ரௌட் ஃபீலிங்கில் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த நாள் காலையில் வெட்டிடுது. நம்ம டிடெக்டிவ்க்கு காலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பார்ட்டி நடக்கிறன்ற பேரில் மில்லியன் கணக்கில் பணம் கொள்ளையடிச்சிருக்காங்க, இந்த கேஸ் உங்கள்கிட்ட தான் நான் ஒப்படைக்கிறேன், வேறு யாரையும் நம்புறதுக்கு எனக்கு தெரியல, எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ இந்த கேஸை எனக்கு முடிச்சு கொடுங்க, இதில் ஆல்ரெடி நிறைய பேர் இறந்துருக்கலாம், இதில் நிறைய பேர் சம்மந்தப்பட்டதாக எங்களுக்கு தகவல் தெரியுது, அந்த கேஸை நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கால் வருது. அப்புறம் இவர் கால் பேசிகிட்டு இருக்க அதே டைமில் பார்ட்டியில் அந்த கேங்ஸ்டர் கூட இருந்த அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பா. அவளை எப்படியும் மடக்கி பிடிச்சிருப்பாங்க. எவ்வளோ அடித்து உதச்சி கேட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே, உனக்கு தெரிஞ்சு உங்கள் ஒருத்தன் பேர் உனக்கு தெரியாதா, அவங்க யாரோ ஒருத்தர் பேர் சொல்லு, உன்னை உயிரோடு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கி கேட்குறாரு செம்ம கடுப்பில். ஆனால் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் ஃப்ராங்கிக்கும் வந்து கண்ணெடுத்து அப்படி போட்டு தள்ளிடுறாரு. இதோட இந்த எபிசோட இங்கேயும் முடிக்கிறாங்க. இப்போ நம்ம 4th எபிசோடு பார்க்குறோம். நம்ம டிடெக்டிவ் அந்த அட்ரஸுக்கு நேராக கிளம்பி வராரு. அங்கே வந்து பார்த்தா எல்லாரும் ட்ரெஸ் இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருக்கானுங்க. ஏன் இவனுங்களாம் இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி டிடெக்ட் கேட்டோடனே வந்தவனுங்க நகை பணம் மட்டும் இல்லாமல் இவனோட ட்ரெஸ்ஸையும் சேர்த்து கூட அடிச்சுட்டு போயிருக்கானுங்க. இது அந்த பார்ட்டின் கார்டு அப்படின்னு சொல்லி இவரோட அசிஸ்டன்ட் வந்து கையில் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருக்கிட்டையும் என்கொயரி பண்ணி உங்களுக்கு என்னென்ன காணாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி எழுதி வாங்கிக்கிறாங்க. நம்ம விவிஎனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல, அதனால் வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் இங்கே நேரடியாக கூப்பிட்டு வந்திருக்காரு. அவங்க ஒய்ஃபுக்கிட்ட போயிட்டு இவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணணும் அப்படின்றாரு. இல்லை என்னால் முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படின்னு சொல்லி. இல்லை இவங்களோட இன்சூரன்ஸ் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகிருக்கு, அதனால் இவங்களால எங்கேயும் போக முடியாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்காக இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு இவர் நான் வெளியே கிளம்புறேன் அப்படின்ட்டாரு. உண்மையை சொல்லு, எனக்கு தெரியுமே எதையும் மறைக்கிறியா, இல்லை ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கா, என்கிட்ட ஆனால் ஏதோ மறைக்க பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சமாளிச்சுட்டு அந்த இடத்துல அப்படியே கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம கேங்ஸ்டர் ஃப்ராங்கியை காட்டுறாங்க. அவர் அந்த ரூமில் இருந்துட்டு ஓகே இது எனக்காக நடந்த பார்ட்டி, அந்த பார்ட்டியில் எப்படி வந்து இவ்வளோ கேங்ஸ்டர் சொன்னாங்க, இதுக்கு காரணம் யார் அப்படின்லாம் உட்காந்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க யாருன்னு சொல்லி சீக்கிரமாக கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் போக சொல்கிறாரு. ஆனால் கடைசி அங்கேருந்து சில்கி மட்டும் கூப்பிட்டு சிக்கன் மேன் மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை அவன் கனவுல கூட உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சதில்லை, அவனுக்கு நான் கண்டிப்பாக கேரண்டி கொடுக்குறேன், அவன் நல்லவன் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ராபர்ஸ் எல்லாம் மொத்தமாக எவ்வளோ பணம் தெரியிருக்கு, எவ்வளோ நகை தெரியிருக்கு,
அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட பல மில்லியன் காசு இருக்குது, நகையோட மதிப்பு எவ்வளோன்னு தெரில அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் இறந்து போனால் அந்த ராபரோட பாடியை போய் பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமான ஷார்ட் கன் வச்சு தான் அடிச்சிருக்காங்க, அது பக்கத்துலேயே இருந்து ஷூட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போயிட்டு இந்த வீட்டையே ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன என்கொயரிலாம் முடிச்சதா, ஆதாரம்லாம் கலெக்ட் பண்ணிக்கலான்னு கேட்ட உடனே இல்லை அதுக்கான ஆளுங்க எங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே போய் பேஸ்மெண்ட்டில் பார்த்தா அந்த ஒயிட் போலீஸு அடிபட்ட ஒருத்தன் கை மேலேயே மிதிச்சுக்கிட்டு உண்மை சொல்லுன்னு கேட்டுட்டு கொடூரமாக விசாரிச்சுட்டு இருக்கான். இவங்களுக்கெல்லாம் பிளாக் பீப்புளை பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரில. அதுக்கப்புறம் இது என்னோட கேஸ், உடனே நீ வெளியே போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு திட்டி வெளியே சுட்டுறாரு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு அசிஸ்டண்ட்டும் இவனா அப்படி தான் திருந்த மாட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படியாவது நீ நானும் தான் இந்த கேஸை முடிச்சாகணும், வா நம்ம ஏதாவது ஆதாரம் கிடைக்கத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே முன்னாடி போன உடனே பெரிய பெரிய கேங்ஸ்டர்ஸோட ஐடியெல்லாம் இங்கே கிடக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நிச்சயமாக பெரிய பெரிய ஆளுங்க தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு நியூஸ் வருது, இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே டெட் பாடி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கேயும் போயிட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸர்கிட்ட இந்த மாதிரி ஷார்ட் கன் ஒரு இடத்துல கிடைக்கும், அந்த இடத்துல போயிட்டு யார் வாங்கியிருக்கான்ற மட்டும் என்கொயரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சுடுறாரு. சரி ஓகே, இந்த பொண்ணை பற்றி விசாரிங்க அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டண்ட்டை சொல்லிட்டு கிளம்புறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் சிக்கன் மனம் காட்டுறாங்க. இந்த பார்ட்டிக்கு பொண்ணுங்களாம் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவருக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவரோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இவரும் சொல்கிறாரு, அப்படி ஒரு பேரில் இங்கே யாரும் கிடையாது, நீ இந்த மாதிரிலாம் சொல்லாத, என்கிட்ட இருக்க எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் அங்கே கால் பேசி வச்சுட்டு இருக்க டைம்லேயே சில்கி அவரை பார்த்துறாரு. அவனுங்க நம்ம 2 பேரையும் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்ற பொருளாக பார்த்துட்டு இருக்கானுங்க, உண்மையை சொல்லி என்ன பண்ணி தொலைச்சேன் அப்படின்னு கேட்டோன்னே, ஏய் நானே அந்த விஷயத்தில் சஸ்பெக்ட் தான்டா, நீ ஒழுங்கா என்னை நம்பு அப்படின்றாரு. அதுக்கு அடுத்து சில்கி, இன்னும் 24 hours தான் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படியாச்சும் அவங்க யாருன்றதை கண்டுபிடி, அப்போ தான் நம்ம 2 பேரும் உயிர் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாரு. இவங்க பேசிகிட்டு இருக்கிறது வழியே அந்த பொண்ணு இங்கே பார்த்துருக்கேன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிற பொண்ணு. ஸோ அந்த ரெஸ்டாரண்ட் ஞாபகம் வந்து நேரம் அங்கே போகலாமே அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு. இங்கே நம்ம விவின்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சிக்கன் மேனோட ஒய்ஃபுக்கு இவங்க 2 பேரும் ஆஃபரில் இருக்கிறது தெரிய வருது. நேரடியாக கேட்கலனாலும் அந்த விஷயத்தை என்ன அப்படின்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்க டைமில் நம்ம டிரெக்டரோட அசிஸ்டன்ட் வந்து கதவு தட்டுறாரு. நான் வந்து நம்ம சிக்கன் மேனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அவர் இப்போ இல்லை, அவர் வந்ததுக்கப்புறம் நானே சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபு கூட பேசி அமைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிரெக்டிவ் அவரோட ஆஃபீஸில் இருக்காரு. அவர்கிட்ட அந்த ஆளை கண்டுபிடிச்சாச்சு இந்தாங்க அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் வந்து அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் அந்த ராபர் கேங்கில் இருந்த எல்லாரும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை 4 பிரித்து எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இதை இப்போதைக்கு செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிலிட்ரி மேனு. அதுக்கப்புறம் போலீஸ் பேசுகிறத ஒட்டு கேட்குற மாதிரி ஒரு வாக்கி டாக்கி வச்சுட்டு இருக்காங்க அவங்கள்ட்டே. அங்கே வாக்கி டாக்கியில் போலீஸ் பேசுகிறது கேட்குது, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இறந்து கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னோட சிஸ்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிட் பாக்கெட் அடிக்கக்கூடிய அந்த பையன் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி எழுதுறான். இல்லை இதெல்லாமே நடக்கிறது தான், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் நல்ல மாதிரியும் நடக்கும், அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணாத, இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் லைட்டாக பயம் வருது. அதுக்கப்புறம் பணத்தெல்லாம் ஒரு இடத்துல சேஃபாக வச்சுட்டு கம்மல் இருக்கலாமே அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் நம்ம சிக்கன் மேன் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லி கேட்குறாரு. அவர் சாப்பாடு வாங்கினா தான் அந்த டீட்டெயில்ஸ் சொல்லுவேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் எனக்கு சரி ஓகே நல்ல பெரிய பார்சலாகவே கட்டு, அப்படியே அந்த அட்ரஸையும் சொல்லு, நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அந்த பார்சலையும் கட்டி விடுது, அந்த அட்ரஸையும் சொல்லுவாங்க போல். நம்ம கேங்ஸ்டர், அதுக்கப்புறம் அவர் ஃப்ரெண்டோட பையன், அதுக்கப்புறம் அவங்க கமிட்டியில் இருக்க ஒரு ஆள் எல்லாரையும் தான் ஏமாற்றி கொள்ளையடிச்சிருப்பாங்க. அதனால் இவங்க எல்லாரும் சரியான கடுப்பில் இருக்காங்க. ஆனால் ஃப்ராங்கி சொல்கிறாரு, நீங்கள் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னாலாம் அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம கேங்ஸ்டரே அதில் இருக்க ஒரு ஆள் எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் நாங்கள் எங்கள் விஷயத்தை பார்த்துக்கிறதுக்கு தெரியும், நீங்கள் கம்முனுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்கி திட்டிட்டு கிளம்புறாங்க. இவங்கெல்லாம் போனதுக்கப்புறம் ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன் வந்து பேசுகிறான், இந்த மாதிரி இவங்களெல்லாம் ஓவராக பேச விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது இப்போ என் ஃப்ரெண்டு இந்த இடத்துல இருந்தானா அவனே அடிச்சுக்குவோம், வாயெல்லாம் கிழிச்சிருப்பான், எந்த இடத்துல எதை பேசணுமோ அதை மட்டும் பேசு, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நான் சொல்கிறத மட்டும் தான் நீங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிற மாதிரி இருக்குது. ஆனால் பயங்கரமாக மிரட்டி விடுறாரு. அதுக்கப்புறம் இவர் அப்படியே சைலண்ட் ஆகிறாரு. இந்த அட்ரஸை கேட்டு வாங்கின சிக்கன் மேன் நேரடியாக அந்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த பையனோட ஷூவை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. ஓகே இவங்க டீம் தான் இந்த ராபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் இந்த பையனோட இருக்க ஃபோட்டோவும் இருக்குது. அதுக்கப்புறம் உடனே சில்கிக்கு கால் பண்ணுறாரு. நான் அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொல்கிற அட்ரஸ்க்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சில்கி கிட்ட மெசேஜை பாஸ் பண்ணுறாரு. சில்கி நேரடியாக கால் பண்ணி ஃப்ராங்கிக்கு சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த திங்கில் இந்த ராபரி டீமை சேர்ந்த ஒரு ஆள் அவங்களுக்கே தெரியாமல் நகையை சுட்டிருப்பாரு. சின்னதாக 4 பீஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவரோட அங்கிள் கிட்ட இந்த மாதிரி விற்க முடியுமான்னு கேட்குறாரு. நேற்று பார்ட்டியில் கொள்ளையடிச்சு நகை தானே இது, ஒழுங்காக எடுத்துகிட்டு போய் இதை பற்றி இங்கேயும் வெளியே பேசாத, நீ பேசினா உயிரோடு இருக்க மாட்டேன், இனிமேல் இந்த பக்கம் வரதை வச்சுக்காத அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்புறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு இருக்கான். என் சிஸ்டர் எழுதுறது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். நம்ம சிக்கன் மேனும் அங்கே இருந்து அவரும் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதே அட்ரஸ்க்கு நம்ம டிடெக்டிவ் வந்துடுறாரு. இவன் சஸ்பெக்டாக இருக்கனால அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட கேட்ட உடனே நம்ம சிக்கன் மேன் வந்து இல்லை அரெஸ்ட் பண்ண முடியாது, என்ன ஆதாரம் இருக்குது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வந்து ரகலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த பையன் அரெஸ்ட் பண்ணுறா என்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இலவச இணைப்பு அவரும் கூட வந்துடுறாரு. இவரோட வக்கீலையே கூட்டிகிட்டு நேரடியாக அவரோட ஆஃபீஸ்க்கு போகிறாரு. எப்படியாவது அந்த பையனை வெளியே எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு.
ஆனால் அந்த பையனை வெளியே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. லாயரும் அதே தான் சொல்கிறாரு. அதனால் அப்படியே ரிட்டன் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் இவரை நினச்சி நம்ம டிடெக்டிவ் சிரிச்சிட்டே போகிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் சில்கி இவர் கால் பண்ணுறாரு. நீ சொன்ன அட்ரஸ்க்கு நாங்கள் போனோம், அங்கே ஒன்றுமே இல்லை, எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவர் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம ஃப்ராங்கி அங்கே வந்துடுறாரு. சரி ஓகே, நீ நினச்சாலும் இனிமேல் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேச முடியாது அப்படின்றாரு. ஏன்னா அவரோட பாடி கார்டு அவர் கழுத்து இறுக்கி கொண்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. நீயும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி வச்சுறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம சிக்கன் மேனோட வீட்டை காட்டினா அங்கே 2 பேர் கண்ணோட வந்திருக்காங்க. சிக்கன் மேனை தேடி தான் அவங்க வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் கண் எடுத்து காட்டி அவங்கள ஓட விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விவியன் சரி ஓகே, நான் இந்த இடத்துல இருந்து ஆபத்து தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு கிளம்பி போகிறாங்க. ஓகே, இவர் ஏதோ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச சிக்கன் மேனோட ஒய்ஃபு எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. இவருக்கு என்னன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் இருக்க சுச்சுவேஷன் தான் இவங்களாலே நம்ப முடியல. அவங்களை நானாவது போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பேசி கெஞ்சி சமாதானப்படுத்தி நீ என் கூட இரு, நம்ம வீட்டில் தாங்க நான் வெளியே போய் தங்கலாம் அப்படின்றாரு. இவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி கேங்ஸ்டரை காட்டினா சில்கியோட பாடியை ஆற்றுல தூக்கி போடுங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களோட அடியாளங்கள்லாம் அமுச்சு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அந்த ராபரோட அங்கிள் கார் கராஜ் வச்சிருப்பாரு. அவருக்கு வெப்பன் டீலிங்லாம் பண்ணுவார் போல. அதனால் இவங்க போயிட்டு வெப்பன் வேணும் அப்படின்னு சொல்லி நேரடியாக கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஸ்டார்டிங்கில் நான் வெப்பன் டீலிங்லாம் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் நீ யாருன்னு தெரிஞ்சு வந்திருக்கோம், இந்த எவ்வளோ பணம் வேணாலும் தரோம், நாங்கள் கேட்குறத கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் வந்து அந்த பிக் பாக்கெட் பாய்கிட்ட இதெல்லாம் காட்டிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நீ தான் இந்த ஷார்ட் கண்ணை உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்க, நீ வாங்கி கொடுத்த ஷார்ட் கண்ணால் செத்தவன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்து போகிறாரு. அதெல்லாம் பார்க்குறதுக்கே அவனுக்கு மனசு ஏற்றுக்கல. அதனால் திரும்பி உட்காந்து பார்க்காத மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் எவ்வளோ கேட்டு பார்க்குறாரு. அவன் குனிஞ்சு ஷூவெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த நோட்டில் எல்லாத்தையும் எழுது, நான் உன்னை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இவரும் பேனா எடுத்து ஏதோ எழுதுறதுக்கு போகிறாரு. அப்படியே குனிஞ்சு அவரோட ஷூலேஸை பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பையன் ஒரு வழியாக அட்ரஸ் எழுதி கொடுத்துருப்பான் போல். நம்ம டிடெக்டிவ் அந்த அட்ரஸை நோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போகிற டைமில் அங்கே இருந்தால் எல்லோரும் எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அப்புறம் இவரும் கஷ்டப்பட்டு சேஸ் பண்ணி போயிட்டே இருக்காரு. ஆனால் கடைசி எப்படியும் அவனுங்க எஸ்கேப் ஆகி அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. நம்ம சிக்கன் மேன் வெளியே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்களை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் அது ஃபேமிலி தங்குறதுக்கான ஒரு இடம் மாதிரி தெரியல. இங்கே தான் தங்க போகிறோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க குழந்தைங்கன்னா. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவ் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து பார்க்குறாரு. எல்லாரும் உட்காந்து ஜாலியாக தான் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. எங்கே நான் வச்சிருந்த அந்த பையனை காணோம், அவனை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட கேட்குறாரு. ஆனால் யாருமே எதுவும் கண்டுக்கல. ரொம்ப அசால்ட்டாக இருக்கானுங்க. டிடெக்டிவ் இவரோட கேஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கன்னா ஒயிட் பீப்புள். அந்த பையன் உட்காந்துருந்த என்கொயரி ரூமை போய் பார்க்குறாரு. ஆனால் திறக்கவே முடியல. அதுக்கப்புறமா ஒரு வழியாக கஷ்டப்பட்டு திறந்து பார்த்தா அவன் இறந்துட்டான் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் நம்ம விவின் அவங்களோட வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க டைம்லேயே யாரோ கதவை உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எபிசோட இதே இடத்துல கட் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம 5th சீரீஸை கண்டினியூ பண்ணலாம். லாஸ்ட் சீரீஸில் நம்ம கேங்ஸ்டர் ஃப்ராங்கி சொல்லியிருப்பாரு, சில்கியோட பாடி அப்படி ஆற்றுல மிதக்க விடுங்க, எல்லாரும் பார்க்கட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி இங்கே 2 பேரும் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. ஏதோ பெருசாக மாட்டிருக்கு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. அப்புறம் பார்த்தா பாடி தான் மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஃப்ராங்கி மேன் அவர் தங்கியிருக்க இடத்த காட்டுறாங்க. அவங்களோட ஒய்ஃப் ரொம்ப வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணி விட்டுட்டேன், உன்னை எவ்வளோ நம்பியிருந்தேன், ஒரு பிரச்சனையை நான் மாட்டி விட்டுட்டு இப்போ நிம்மதி இல்லாமல் சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நிச்சயமாக நான் சரி பண்ணுவேன், கவலைப்படாத, பழைய மாதிரி நம்ம அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாரு. நம்ம டிடெக்டிவ் காட்டுறாங்க. அவர் கால் பண்ணி அந்த மாதிரி அந்த பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டில் சொல்கிறாரு. ஆனால் அவங்க எந்த ரிப்ளையும் பண்ணாமல் சோகத்தில் அப்படியே காலை கட் பண்ணி வச்சிடறாங்க. இவருக்கும் ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேனை காட்டுறாங்க. குழந்தைங்களாம் ஜாலியாக விளாண்டுருக்காங்க. அப்போ டிவியில் ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி அடையாளம் தெரியாத ஒரு பாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோன்னே அப்படியே டிவி ஆஃப் பண்ணிடுறாரு. இது உன் ஃப்ரெண்டு சில்கி தானே, சொல்லு, உண்மையை சொல்லு அப்படின்றாங்க. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சேமாக இருக்குது, வேறு யாராவது கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ எப்படியோ சமாதானம் பண்ணுறாரு. டிடெக்டிவ் ஒரு டீம் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் போய் அட்டன் பண்ணி பேசினா அவன் சிக்கன் மேன் தான், பார்ட்டி ஹோஸ்ட் பண்ணது நான் தான் அப்படின்றாரு. இவருக்கு பயங்கர ஷாக்கு. அங்கே இருக்க நிறைய விஷயம் எனக்கு தெரியும், நம்ம நேரில் மீட் பண்ண தான் பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் இவரும் அந்த இடத்துக்கு போயிட்டு அவருக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் இவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரி வா அப்படின்னு சொல்லி அவரோட கார்லேயே கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு அப்படியே கிளம்புறாங்க. கட் பண்ணால் மறுபடியும் ஃப்ராங்கி இந்த பாக்ஸிங் மேட்ச் அப்போ செனட்டராக பார்த்துருப்பாரு. அவர் உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால் வந்து ஃப்ராங்கிக்கு என்ன ஒரு ஆசைனா, ஆக்சுவலாக இதே சிட்டியில் தான் அவர் பிறந்திருப்பாரு. அதுக்கப்புறம் சூழ்நிலையின் காரணமாக அப்படியே வெளியே போய் அங்கேயே டான் ஆகி மறுபடியும் இதே ஊருக்கு வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணி அவரோட சாம்ராஜ்யத்தையும் இங்கே உருவாக்கணும்னு நினைக்கிறாரு. ப்ரீவியஸாக நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி அந்த செனட்டர் சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பார்ட்டியை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கையை கொடுக்குறான். ஆனால் நம்ம ஃப்ராங்கி அவர் எனக்கு தெரியும் போடாடி அப்படின்ற மாதிரி கம்மி இருக்காரு. அந்த ராபரோட அங்கிள் வராரு. உன் உயிரை காப்பாற்றிக்கணும், இந்த ஃப்ளைட் டிக்கெட்டு, இந்த ஊர் விட்டு இன்றைக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட உயிரை மட்டும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இதெல்லாம் புரியாமல் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஒத்துக்கவே பண்ணுறாங்க. அப்புறம் சரிதான் போடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் தள்ளி விட்டுட்டு கிளம்புறது ரெடியாக வராரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி
நம்ம ராபர்ஸை காட்டுறாங்க. அந்த இடத்துலேருந்து வெளியே வந்து ஒரு வீட்டுக்குள்ளே சைலண்டாக ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யாரோ கதவு தட்டுற மாதிரி தெரியுது. இவங்க கன்னோட யாரா அப்படின்னு போய் செக் பண்ணால் இதுக்கு முன்னாடி இவங்க கூட வேலை செஞ்ச ஒரு சின்ன பையன் வந்திருக்கான். அவனை பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தா அவங்க அம்மாவோட செகண்ட் ஹஸ்பண்ட். இது இப்படி பார்த்துட்டு இருந்தா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதை திமிரா பேசக்கூடிய ஒருத்தர் இருந்தால அவன் கூப்பிட்டு போகிறான். நம்ம மிலிட்ரிமேன் எவ்வளோ சொல்கிறாரு, ஆனால் அதை கேட்குற நிலைமையில அவன் இல்லை. கொடுத்ததுக்கெல்லாம் திருப்பி கொடுத்து தான் ஆகணும், பொறுமையாக தான் இருந்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு நேராக அந்த இடத்துக்கு கிளம்பி போகிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம டெடெக்டிவ் காட்டுறாங்க. டெடெக்டிவ்க்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும் அந்த ஐடி கார்டு மூலியமாக. ஒரு சின்ன பொண்ணோட அட்ரஸ், அந்த சின்ன பொண்ணோட ரிசர்ச் ஏதாவது ஐடியா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு. நான் அம்மா நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் மேனுக்கு தான் ஊர் ஃபுல்லாக அது எல்லாரையும் தெரியுமே, உங்கள் பாட்டி எனக்கு தெரியும், அவங்க போகிற டீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் பேசி எப்படியே கரெக்ட் பண்ணி உள்ளே கூட்டு போயிடறாரு. பார்த்தீங்களா என் பவரை அப்படின்லாம் சொல்லி பேசுகிறாரு. அதுக்கப்புறம் இவரும் கேட்குறாரு, நீ எதுக்கு அந்த பார்ட்டிக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, நாங்கள் ஆக்சுவலாக நைட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காக பார்ட்டிக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு ஆள் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது நம்ம சில்கி தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணுறாரு சிக்கன் மேன். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்லியிருப்பாங்க, டிஃப்ரெண்ட்டாக மாடிஃபை பண்ண ஒரு காரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காரை மாடிஃபை பண்ணக்கூடிய இடம் ஒரே ஒரு கேரேஜ், அது அந்த ராபர்ஸோட அங்கிளோட அந்த கேரேஜ் தான். ஸோ அங்கே போய் விசாரிச்சா நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அங்கே கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் எபிசோடில் நம்ம விவியனை கடத்துறதுக்கு யாரும் வந்திருப்பாங்க. அவங்க நேராக நம்ம ஃப்ராங்க்கிட்ட கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. நீ சிக்கன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு, உனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கு சத்தியமாக அவன் எங்கே இருக்கான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி இவங்க அந்த கேரேஜுக்கு வந்து சேர்றாங்க. அங்கே இந்த மாதிரி யாரையா தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை எனக்குலாம் தெரியாது, இந்த மாதிரி என்கொயரி பண்ணுறதுக்குலாம் இங்கே வராதிங்க அப்படின்னு சொல்லி அந்த ராபரோட அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் உடனே அவங்கirந்த ஒரு ஃபோட்டோ கண்டுபிடிச்சி அங்கேருந்து ஒரு ஃபோட்டோவை கண்டுபிடிச்ச சிக்கன் மேனை, சரி அப்போ இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ அவரே பிடி வச்சுட்டு இந்த இடத்துக்கு கிளம்புங்க, உங்கள்கிட்ட வாரண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டி அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இவங்க 2 பேரும் திரும்பி வந்துடுறாங்க. அந்த கேரேஜ்லேருந்து வெளியே போகக்கூடிய ஒரு வழியில் அவன் டிடெக்டிவ் வெயிட் பண்ணுறாரு காரை வச்சுக்கிட்டு. இதுக்குதான்னு பார்த்தா அந்த கேரேஜில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தன் சந்தேகப்படும்படியாக இருந்திருப்பான். அவனை தனியாக கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. அதுக்கப்புறம் விசாரிச்சா தான் தெரியுது இவரும் அந்த ராபரில் ஒருத்தர் தான் போல. அதுக்கப்புறம் அவர்கிட்ட என்கொயரி பண்ணி நிறைய விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி மறுபடியும் இந்த சின்ன பையனை அடித்து அந்த ஆளை கட்டுறாங்க. என்ன மறுபடியும் அடி வாங்கணுமா அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ராபர் கேங்கில் இந்த திமிரா பேசுகிறவன் வந்து அடித்து மூஞ்ச உடைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பையனுக்கும் இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது, ஒழுங்காக போய் அவன் அடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம ஃப்ராங்கி காட்டுறாங்க. அவர்கிட்ட அந்த கேங்கில் இருந்த ஒரு ஆள் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கான். இவன் கேங்கில் இருக்க திமிரா பேசுகிறான் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேங்கில் இருந்து ஃப்ராங்கி எதிர்த்து பேசிகிட்டு இருக்கான். சரி ஓகே, உனக்குலாம் வயசாயிருச்சு, அதனால தான் உனக்கு எந்த முடிவு எடுக்க தெரில அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கியை திட்டிட்டு கிளம்புறான். அதுக்கப்புறம் மறுபடியும் கட் பண்ணி அவங்க அங்கிள் ஊருக்கு கிளம்ப சொல்லியிருப்பாரு. அதனால் வந்து அவரோட பங்கை கொடு அப்படின்னு சொல்லி ராபரி கேங்கில் இருந்த அந்த ஆள் வந்து கேட்குறான். அவன் பங்கை கொடு, இதை எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அந்த மிலிட்ரி மேன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படி பேசி எனக்கு கொஞ்சம் அமௌண்ட்டாக கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் இப்போ பணம் வாங்கின அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை நம்ம ஃப்ராங்கி கேங் பிடிச்சிடறாங்க. அவகிட்ட என்கொயரி பண்ணும்போது மொத்தமாக சொல்லிடுறான். ஏன்னா ஏற்கனவே அவன் சண்டை போட்டான், அதனால் அவனோட அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு மாட்டி விட்டுறான். அதுக்கப்புறமா அவன் அந்த டீட்டெயில்ஸை சொன்னதால அவளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அப்படி கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம டிடெக்டிவ் காட்டுறாங்க. அவரும் சிக்கன் மேனும் இவனை பிடிச்சி என்கொயரி பண்ணலாமே அப்படின்னு சொல்லி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவனும் கண்ணை காட்டி மிரட்டுறான், இந்த மாதிரி என் பக்கத்தில் வராதிங்கன்னு சொல்லிட்டு. நான் உன்னை என்கொயரி பண்ண வரல, உன்னை போட்டு தட்டுறதுக்கு ஆல்ரெடியாக வந்துட்டு இருக்கானுங்க, உன்னை காப்பாற்ற தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு இங்கே இருந்தோ கன் ஷாட் அடிக்கிறானுங்க. நம்ம ஃப்ராங்கியோட டீமும் இங்கே வந்து எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க, யார் என்னெல்லாம் பார்க்காம. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து எப்படியும் எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு, ஆனால் போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ராங்கியோட ஆள் 2 பேரும் அங்கேயே இறந்துடுறாங்க. அடுத்து இந்த ராபர் இறந்ததை பார்த்த உடனே சிக்கன் மேனுக்கு ரொம்ப பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் அங்கே வந்து டிடெக்டிவ், சரி ஓகே நான் பேக்கப் கால் பண்ணோம், நீ இந்த இடத்துல ஓடிடு அப்படின்னு நம்ம சிக்கன் மேன் அனுப்பிச்சு விட்றாரு. அவரும் அந்த இடத்துல அப்படியே ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து இவரோட ஹையர் அஃபீஷியல் வந்து இந்த மாதிரி என்ன நடந்தது அப்படின்றத கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து அந்த வெள்ளைக்கார போலீஸ்காரன் மறுபடியும் ஓவராக பேச ஆரம்பிக்கிறான். இவன் பேசுறதில் கடுப்பாயிட்டு மூஞ்சிலே பொழுக்குன்னு ஒன்று வைக்கிறாரு. அதுக்கப்புறம் கத்திக்கிட்டு அப்படியே ஓடி போகிறான். சரி ஓகே நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன், நீ என் முன்னாடியே ஒரு ஆஃபீஸர் அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவரோட பேச்சையும் கண்ணையும் வாங்கிறாரு. ஆக்சுவலாக இவரும் அந்த ஒயிட் பீப்புள்ஸை சப்போர்ட் பண்ணுறாரு, அது இந்த இடத்துல அப்படியே நம்மளுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கட் பண்ணி சிக்கன் மேனோட ஒய்ஃபை கட்டுறாங்க. யாரோ ஒரு ஆள் டக்குன்னு அந்த ரூமை கிராஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. இவங்க கண்ணை எடுத்துகிட்டு எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் டெலிஃபோன் அடிக்குது, எடுத்து பேசினா நம்ம சிக்கன் மேன் தான் கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இவங்களுக்கு சுத்தமாக நம்பிக்கையே வரல. அது இவங்க ஃபோனில் எதுவும் சொல்ல, ஆனால் இவங்க ஃபேஸில் அப்படி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஃபோன் பேசி முடிச்சுட்டு மறுபடியும் விவிஎன் இவரை தேடுறா அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவள் வீட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொல்லி போகிறாரு. அங்கே பார்த்தா அந்த ஓவராக பேசக்கூடிய கேங்ஸ்டர்கிட்ட இவர் மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் டேக்கா நம்ம சிக்கன் அப்படியே தூக்கிட்டு போயிருப்பாங்க. அப்புறம் இதோட இந்த 5th எபிசோடு முடியுது. இப்போ நம்ம எபிசோட் 6 பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடில்
அந்த ஓவராக பேசுகிற கேங்ஸ்டர்கிட்ட மாட்டின நம்ம சிக்கன் மேன் விவேனை பார்த்து கேட்குறாரு, நான் உன்னை நம்பி தான் வந்தேன், ஆனால் நீ இப்படி என்னை மாட்டி விடுன்னு எதிர்பார்க்கல அப்படின்றாரு. அதுக்கு அவங்களும் ஆமாம் உன்ன மாதிரி உதவக்காரன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனால் ஆக்சுவலாக மாட்டி விடணுன்னா என்ன கிடையாது, இப்படியே தப்பிக்க வைக்கணும்னு தான் இப்போவும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இவருக்கு அது தெரியல. அதுக்கப்புறம் வில்லன் டீம் இருக்க ஆளுங்க அவனோட இடத்துக்கு கூட்டு போகிற ட்ரை பண்ணுறாங்க. போகிற வழியிலே அங்கேருந்து ஆளுங்க அடித்து போட்டு ஒரு ஜன்னல் வழியே எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் ஆகுது. இவர் அவங்க ஒய்ஃபை தங்கியிருந்த அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அவங்க அங்கே இல்லை. லாஸ்ட் டைம் அவர் கால் பண்ணும்போதே அவங்க ஃபேஸ் ரியாக்ஷனே வேறு மாதிரி இருந்தது. கால் பண்ணி சிஸ்டர் வீட்டுக்கு போனதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பையன் ஃபோனை வாங்கிட்டு உங்கள் ஃபோட்டோ நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இவர் ரொம்ப மனசுடைஞ்சு போகிறாரு. நான் ஒன்றும் கெட்டவெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லவன். லாஸ்ட் டைம் நீங்கள் ஜெயிலுக்கு போன மாதிரி மறுபடியும் போயிருவீங்களா அப்படின்னு கேட்குறான். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்திட்டு அப்படியே காலை கட் பண்ணி விட்றாரு. அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா போலீஸ் இவரை ரவுண்ட் அப் பண்ணுறதை நோட் பண்ணுறாரு. சிக்கன் மேன் சொல்லிட்டு வேற ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம டிடெக்டிவை சஸ்பெண்ட் பண்ணதுனால இந்த ஒயிட் போலீஸ் தான் இந்த கேஸை கையில் எடுத்துருக்கான் போல். பிளாக் பீப்புள் கிடைச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் கன் எடுத்து உடனே ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவர் எப்படி எஸ்கேப் ஆகி அங்கங்கிறது ஓடி வந்துடுறாரு. ஓவராக பேசுகிற கேங்ஸ்டர் கிட்ட மாட்டிருக்க விவேனை என்னோட ஹேர் ஸ்டைல் கலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு பியூட்டி பார்லர் கூட்டு போகிறான். அங்கே எனக்கு ஆகிற செலவு எல்லாமே நீ தான் செலவு பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அந்த பார்ட்டியில் அவனுங்க கொள்ளையடிச்சிட்டு போன மொத்த பணத்தை நீ தான் எனக்கு திருப்பி தரணும், அவன் ஃப்ரெண்டு தானே, நீ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றான். அதுக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்ட உடனே $5,000 நீ எனக்கு கொடுத்தே ஆகணும், அதுவும் இன்னும் 2 நாளுக்குள்ளே அப்படின்னு சொல்லிடுறான். அதனால் இவங்க மனசு உடைஞ்சு போகிறாங்க. அதுக்கப்புறம் மிரட்டி கேட்க ஆரம்பிக்கிறான். கட் பண்ணி நம்ம டிடெக்டிவாக காட்டுறாங்க. அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி இவர் வீட்டுக்கு தான் அது ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. நடந்ததுன்னா சொல்கிறாரு. டிடெக்டிவ் சொல்கிறாரு, நீ பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணி தப்பான வழியில் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன் ஃபேமிலி இதில் மாட்டி விட்ட, நல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்குறாரு. அங்கே தான் நம்ம சிக்கன் மேன் சொல்கிறாரு, நான் ஸ்கூலே ஒழுங்காக பிடிக்கல, எனக்கு எவன் வேலை தருவான், அது மட்டும் இல்லாமல் கிடைச்ச வேலைன்னு பார்க்க ஆரம்பித்தேன், அப்போ வந்தது தான் இந்த லாட்ரி பொண்ணுங்க இது எல்லாமே, நான் ஒன்றும் வேணும்னு பண்ணல அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அங்கே கட் பண்ணி இந்த ராபர்ஸ் தங்கியிருக்க அந்த இடத்த காட்டுறாங்க. அங்கே அந்த மிலிட்ரி மேன் கேட்குறாரு, நான் உன்னை தேவையில்லாமல் அதை இன்வால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் இங்கே தான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்றான். ஆனால் நீ அந்த ஓவராக பேசுகிறவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத வேலையை பண்ணாத அப்படின்ட்டாரு. ஆனால் அவர் தான் எனக்காக வந்து அங்கே சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பையன் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் என்றைக்கும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம விவியனை காட்டுறாங்க. அவங்க $5,000 ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறதுன்னு ஒரு ஐடியா இல்லாமல் அவங்க கிளப்பில் இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்க இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு நம்ம லாட்ரி ஒன்று லான்ச் பண்ணலாம், எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், இஷ்டத்துக்கு எவ்வளோ வேணால் கிடைக்கும், நீங்கள் சேல் பண்ணுறவங்க திறமையை பொறுத்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் யாருமே இதுக்கு ஓகே சொல்லவே இல்லை. அதனால் வெறுப்பாயிட்டு அவங்க கையில் இருந்த அந்த லாட்ரி டிக்கெட்டை தூக்கி போடுறாங்க. ஆக்சுவலாக இதை தான் நம்ம சிக்கன் மேன் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் நம்ம விவியனோட ஃப்ரெண்டு மட்டும் வந்து எதுக்கு நீ இந்த வேலையை பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மட்டும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து நிற்கிற மாதிரி தெரியுது. அடுத்த சீனில் நம்ம டிடெக்டிவை காட்டுறாங்க. அவரோட ஃபைல்ஸு மற்ற பொருளெல்லாம் எடுத்து அவங்க ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு. அப்போ தான் சொல்கிறாங்க, இங்கே நம்ம ஃப்ராங்கியை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. யார் அந்த ஃப்ராங்கி அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேங்ஸ்டர் அப்படின்றாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சீக்கிரமாக அங்கே போய் பார்க்குறதுக்கு போகிறாரு. அந்த ஒயிட் போலீஸ் வந்து எவ்வளோ விசாரித்து பார்க்குறாரு, ஆனால் எந்தையும் வாயே திறக்கல. அப்பயும் ஒரு மாதிரி திமிராக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் போன உடனே அந்த டோரை திறந்து நம்ம டிடெக்டிவ் வந்து பேசுகிறாரு. நம்ம விவியனை காட்டுறாங்க. அங்கே தான் அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, நீ எதுக்காக இவ்வளோ அமௌண்ட் ரெடி பண்ணணும்னு நினைக்கிற, அது $5,000 அப்படின்னு கேட்குறாங்க. அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன், 24 ஹவர்ஸ்க்குள்ளே அமௌண்ட்டு கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டான், அதுக்காக தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பாத்டப்பில் ஒளி வச்சிருக்க கொஞ்சம் அமௌண்ட்டையும் கூப்பிட்டு காட்டுறாங்க. நீ இதில் கை வச்சிடாத, என்கிட்ட இருக்க மொத்த அமௌண்ட்டு இவ்வளோ தான் அப்படின்றாங்க. நான் எதுக்கு எடுக்க போகிறேன் அப்படின்றாங்க. உன்னை பற்றி தான் எனக்கு தெரியுமே அப்படி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம டிடெக்டிவ் காட்டுறாங்க. அந்த பார்ட்டி நடந்ததை பற்றி நான் உங்கள் மேலேயும் சந்தேகப்படுறேன், ஏன்னா சிக்கன் மேன் இருந்த இடத்துல நீங்களும் இருந்தீங்க, அந்த பொண்ணு வேறு தொலைச்சி இறந்து கிடந்தா, அது மட்டும் இல்லாமல் ராபர்ட்லேயே ஒரு ஆள் இறந்து கிடந்தாங்க, அதுக்கப்புறம் லைனாக ஒவ்வொருத்தரும் இறந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. உங்கள்கிட்ட யாராவது கொள்ளையடிச்சிருக்காங்களா, அப்போ தான் உங்களுக்கு அந்த வழி தெரியும் அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நேராக காருக்கு வந்தவர், நான் ஃப்ராங்கியை உள்ளே பார்த்துட்டு வந்தேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் ஒழுங்காக உனக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிடு அப்படின்றாரு. ஆக்சுவலாக சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இவருக்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தேன், ஆனால் இவர் பாட்டுக்கு அசால்ட்டாக யாரை வேணால் போட்டு தட்டாரு, என்ன வேணால் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது என்னோட கண்ட்ரோல் இல்லை. இவர் சொல்லாமல் ஒரு சில விஷயங்கள் மறைச்சிருப்பாரு, அது எல்லாத்தையும் இவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம டிடெக்டிவும் சரி ஓகே இவர் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம நேராக அந்த கேரேஜுக்கு போகலாம் அப்படின்ட்டாரு. அங்கே போய் அவன் தான் ஏற்கனவே செத்துட்டானே அப்படின்ட்டாரு. சரி இப்போ போய் அவங்க அங்கிள்கிட்ட கேட்டால் ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி நம்ம ஃப்ராங்கி காட்டுறாங்க. ஹெட்லைனில் இதுக்கு எல்லாத்துக்கும் சிக்கன் மேன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கனால நீ இன்னும் சாகலியாடா அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பரை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக அவங்கள
இதுவரையும் போட்டுத்தல எல்லாரையும் நம்ம ஃப்ராங்கி நேரடியாக கொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டார். ஒரு கோவத்தில் எல்லாரையும் பிடிக்கிறான்னு மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. ஆனால் இது எல்லாத்தையும் போட்டு தள்ளினது இவர் கூட இருக்க அந்த பாடி கார்டு தான். பார்த்த உடனே எல்லாரும் எதுக்கடா போட்டு தள்ளீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல திட்டிகிட்டு இருக்காரு. நம்ம ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன் கால் பண்ணுறான். பிஸ்னஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயத்த அவர் அங்கிள்கிட்ட சொல்கிறதுக்கு டிடெக்டிவும் சிக்கன் மேன் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆறுதல் சொல்லிவிட்டு ப்ளீஸ் எப்படியாவது உங்களுக்கு தெரியும்னு எனக்கு தெரியும், ஏதோ ஒரு பேர் எதையாச்சும் சொல்லுங்கள், ஒரு க்ளூவாவது கொடுங்க அப்படின்னு கேட்டவுடனே மெக்கன்லி ராஜஸ் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் இவங்க அந்த இடத்தோட கிளம்பிடுறாங்க. அந்த $5,000 சம்பாதிக்கிறதுக்கோசரம் நம்ம விவினும் அவங்களோட ஃப்ரெண்டும் கலக்கலாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா பணக்காரங்க இருக்க அந்த இடமா பார்த்து லாட்டரி டிக்கெட் விற்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லார்கிட்டையும் எவ்வளோ பேச முடியுமோ பேசி டிக்கெட் விற்க ஆரம்பிக்கிறாங்க அதிகமாக. அதுக்கப்புறம் இவங்க சொன்ன அட்ரஸுக்கு போய் பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை. அந்த வீட்டை உடச்சி உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போனால் ஒரு ஃபோட்டோ இருக்குது. ராப்ரி பண்ண அந்த ஆர்மி மேன் அவன் வீடு தான் இது. அவங்க ஒய்ஃபு குழந்தையோடு இருக்க ஒரு ஃபோட்டோ இருக்குது. இதை பார்த்தோன்னே முடிவு பண்ணுறாங்க. நேரடியாக அவங்க ஒய்ஃப் ஒர்க் பண்ணுற அந்த இடத்துக்கு போய் இந்த மாதிரி அவங்கள பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடச்சா சொல்லுங்கள், இல்லைனா போலீஸ்காரங்க கொண்டுருவாங்க, காப்பாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு எடுத்துகிட்டு அவங்க இந்த இடத்த விட்டு நீங்கள் போனால் மட்டும் போதும், எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் காரில் நம்ம சிக்கன் மேன் ஒழிச்சிட்டு இருக்காரு. சிட்டி போலீஸ் ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. ஒயிட் போலீஸ் கார் வேறு வந்து நிற்கிது. அவன் சந்தேகத்தோடு அந்த காரை பார்த்துட்டு இருக்கான். நம்ம சிக்கன் மேனும் பயந்துக்கிட்டு படுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு வந்த டிடெக்டிவ் தான் சிக்கன் மேனை பிடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இல்லை அவன் இன்னும் கண்ணிலே படல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவனை எங்கேயாவது போய் தேடுங்க, பேசி சமாளிச்சுட்டு உள்ளே வராரு. எப்படியோ சமாளிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேட்டவனே வாங்க கூட இருந்தால் எதை வேணால் சமாளிக்கலாம்டா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் அந்த ராபர்ஸில் கொஞ்சம் ஓவராக பேசுகிற அவனும் இந்த சின்ன பையனை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன் ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்துட்டு திடீர்னு அடிக்கிற மாதிரி போய் அந்த பையன் கழுத்துலேயே கண்ணை வச்சுட்டு உண்மையை சொல்லு, அவன் மட்டும் எங்கே போனான்? இவர் ஆக்சுவலாக இன்றைக்கி நைட் எஸ்கேப் ஆக போகிறாரு. அதுக்கு கால் வரும். அதனால் லாஸ்ட்டாக ஒய்ஃபை பார்க்கலாமேன்னு வராரு. அந்த இடத்துல இந்த மாதிரி போலீஸ்லாம் தேடிட்டு இருக்காங்க, நீ ஒழுங்காக இந்த இடத்துல விட்டு ஓடிடு அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் சொல்லி அனுப்புகிறாங்க. ஆனால் இந்த ஓவராக பேசுகிறவனுக்கு அவன் மேலே லைட்டாக சந்தேகமாகவே இருக்குது. ஒரு வேளை வரும்போது போலீஸை கூப்பிட்டு வந்துடுறேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மறுபடியும் சமாதானமாகி அந்த பையன் கூட உட்காந்து பேசுகிறான். நீ சொல்கிறேன் அவன் என்ன பிளான் போட்டாலும் சரியா அப்படின்னு சொல்லி அப்படி சைலண்டாக இருக்கான். அதுக்கப்புறம் இந்த ராபரி மிலிட்ரி மேனுக்கு தெரியாமையே நம்ம டிடெக்டிவும் சிக்கன் மேனும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் நம்ம விவியன் அவன் $5,000 கேட்டுறதுனால அன்றைக்கி நைட்டு அதை கொடுக்கறதுக்கு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அவ்வளோ காசெல்லாம் ரெடி ஆகலை. கிடைச்ச காசை கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் எனக்கு அந்த பணம் வேணும், கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா இவங்களே அப்யூஸ் பண்ண பார்க்குறான். இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்க டைம்லேயே நம்ம ஃப்ராங்கி அதுக்கப்புறம் அவங்க பாடி கார்டு 2 பேரும் வராங்க. ஒரு பிஸ்னஸ் டீல் பேசணும், இவ்வளோ வெளியே போக சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அந்த ஓவராக பேசுகிறான். சொல்கிறான் பரவாயில்ல வெளியே இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீ பாட்டுக்கு எல்லா கேங்ஸ்டரையும் எனக்கு எதிராக தூண்டி விடுறியான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த யூனியன் மெம்பர் யார் அப்படின்னு கேட்டால் எல்லாரும் உன் பேரை தான் சொல்கிறாங்களாமே அப்படின்லாம் பேசுகிறாரு. ஆமாம் உனக்கு வயசாகிடுச்சு, நீ பாட்டுக்கு ரெஸ்ட் எடுக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் ஒரு கன்று வச்சுருப்பான். அந்த கன்னை எடுத்து இவரை சுடலான்னு பார்க்குற டைமில் நம்ம விவியன் அவங்களுக்கு முன்னாடி எடுத்து அவனையும் போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம ஃப்ராங்கியும் அவனோட பாடி கார்டும் மீதி இருந்த ஒரு ஆளையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம விவியன் பயந்துடுறாங்க. நம்மளையும் போட்டு தள்ளிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்கியை பார்த்து கண்ணை நீட்டுறாங்க. ஆனால் நீ என் கூட வேலை பாரு அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு ஃப்ராங்கி கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீனில் ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையனை கட்டுறாங்க. பேஸ்பால் ப்ராக்டிஸ் பண்ணுற இடத்துல இருக்கான். ஆனால் பயங்கரமாக விளையாண்டுருக்கான் அந்த மேட்சை. அதுக்கப்புறம் இந்த ராபரியை பிளான் பண்ணதே இவன் தான் போல. அவன் கூட வேலை செஞ்ச அந்த ஆர்மி மேன் அவனையே கூப்பிட்டு வச்சு மிரட்டிகிட்டு இருக்கான். நீ பண்ண காரியத்தை ஒழுங்காக ஒன்றாவது உருப்படியாக பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ஒரு சஜஷன் மாதிரி சொல்கிறான், நீ என்னை எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வர அந்த பானை அவன் மேலே விட்றான். அதுக்கப்புறம் அவன் வழி தாங்க முடியாமல் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் அன்றைக்கி நைட் ஆகிடுது. நம்ம ராபரி மிலிட்ரி மேனு அவங்க ஒளிஞ்சிருந்த அந்த இடத்துக்கு வர்றாரு. உடனே இந்த ஓவராக பேசுகிறவன் நீ பாட்டுக்கு எங்கே போனேன் எங்கே வரேன்னு எதுவும் சொல்ல மாட்டேன், போய் போலீஸ் கிளீஸை கூப்பிட்டு வந்துட்டுனா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம டிடெக்டிவும் கன்னோட அங்கே போகிறாரு. ஆக்சுவலாக இப்போ இவர் இங்கே பார்த்தாங்க அப்படின்னா இவன் முடிவு பண்ணிடுவான், இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வரும். 2 பேரும் சண்டை போட்டுருக்க டைம்லேயே அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ராபரியை பிளான் பண்ண இன்னொரு ஆர்மி அவனோட ஃப்ரெண்டு தான் ஃபோன் பண்ணுறான். நீங்கள் செக்கில் இல்லைன்னு வாங்க அப்படின்னு சொல்லி ஊரே காலியாக இருக்க ஒரு ஊருக்கு வர சொல்கிறான். அதுக்கப்புறம் கன்னோட வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நம்ம டிடெக்டிவ் சரி பக்கத்தில் குழந்தைங்க விளையாடுற சவுண்டு கேட்கறதுனால அவர் எதுவும் பண்ணாமல் அப்படியே போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து இருக்கிற பணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துக்கு உடனே அப்படியே கிளம்புறாங்க. இதோட அந்த 6th எபிசோடு முடிஞ்சு நம்ம 7th எபிசோட கண்டினியூ பண்ணலாம். 5th எபிசோடில் அவங்க ஒரு ஐலாண்டுக்கு போவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணியே நம்ம டிடெக்டிவும் சிக்கன் மேனும் வந்திருப்பாங்க. இவங்க அவங்கள ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்க டைம்லேயே வண்டி ஒரு வாரமாக நிறுத்தி ரொம்ப நேரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட் போனவங்க சின்ன பையன் சாக்லேட் ஒன்று தூக்குறான். அதை பார்த்து ஒயிட் பீப்புளான ஷாப்கீப்பரு ஒழுங்காக அந்த சாக்லேட்டை கீழே வை அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே இவங்க கன் எடுத்து நெத்தி போட்டு லைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மிலிட்ரி மேன் ராபர் சொல்லியும் இந்த சின்னமே கேட்க மாட்டான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இவனை நம்ப ஆரம்பிச்சிட்டான் அந்த ஓவரா பேசுகிறான. அவன் வழிக்க போகிறான். அதுக்கப்புறம் ஒரு வழியாக 2 பேரும் சேர்ந்து கன் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தூரமாக இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா நம்ம டிடெக்டிவ்க்கு எங்கடா தெரியும் ஷாப்கீப்பர் காணோம் போட்டு தள்ளிட்டானுங்க என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஷாப்புக்குள்ளே போகிறாரு. அந்த டைமில் இவங்க எங்கே போகிறாங்கன்னே தெரியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில்
நம்ம விவியன் வந்து அந்த கேங்ஸ்டரோட பாடியை தூக்கிட்டு வந்து ஒரு ஆள்கிட்ட குட்டிங்லேயே ஒரு ஆள் டெட் பாடியெலாம் கவர் பண்ணிட்டு ஃபியூனரல் சர்வீஸ் மாதிரி பண்ணிட்டு இருப்பார். அவர் ஆக்சுவலாக டெட் பாடி கொடுத்து அதை மறைச்சிருவார் ஆதாரம் இல்லாமல். அந்த கொலை பண்ண பாடியை மறைக்கிறதுக்காக தான் நம்ம விவியன் வந்து இங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு $3000 கேட்குறாரு. அந்த பணத்தை கொடுத்துட்டு எப்படியும் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் இந்த ராபர்ஸ் டீமு அந்த சொன்ன இடத்துக்கு வந்து சேர்றாங்க. வந்து பார்த்தா ஹோட்டல் சும்மா கிடக்கு, யாரும் அந்த இடத்துல இல்லை. அவங்க எங்கே போனாங்க அப்படின்ற ஐடியா தெரியாமல் டிடெக்டிவும் சிக்கன் மேனும் அந்த ஆள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அவங்க ஜோவாராக பேசுகிறான். அதுக்கப்புறம் போலீஸ்ட்டை மாட்டி விட்ருவேன் அப்படி இப்படின்னு மிரட்டதுக்கப்புறம் ஒரு ஐலாண்ட் நேம் சொல்கிறான். ஓகே, அந்த இடத்துக்கு போனால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இவங்க எப்படியோ ஒரு வழியாக அந்த ஹோட்டலை ரீச் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. அந்த ஹோட்டலுக்கு தான் வில்லன் டீமில் இருந்து அந்த ஆர்மிமேன் கால் பண்ணுறான். எடுத்து பேசின ராபர் ஆர்மிமேனு, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், இப்போ தான் வந்து ரீச் ஆனோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஓவராக பேசுகிறவன்ட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே நான் வாங்கி ஃபோன் பேசுகிறேன். அந்த சின்ன பையனை போட்டு தரீரு அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் வருது. சரி, அதுக்கப்புறம் அவனும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு கம்முன்னு இருக்கு. நம்ம ஹீரோ டெக்டிவும் வந்துட்டுருக்க வழியில் 2 பேருக்குள்ளேயும் கிளாஸ் ஆகி கார் ரோட்டோட ஓரமாக வந்து நிற்கிது. அந்த டைமில் நம்ம 2 பேரும் சண்டை போட்டு சமாதானம் ஆயிடுறாங்க. அப்போ இவங்களை தாண்டி ஒரு ப்ராஸ்டியூட் வண்டி போகுது. ஓகே, ஆளுநர் இடத்துக்கு இவங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனுக்கு போதைப்பொருள் யூஸ் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த ஓவரா பையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டிலாம் முடிஞ்சதுக்கப்புறம் 3 பொண்ணுங்களையும் அனுப்பி வைக்கிறதுக்காக அந்த ஆர்மி ராபர் வெளியே வரான். அந்த கேப்பில் அங்கே ஒளிஞ்சே தான் நம்ம டிரெக்டிவ் வராரு. ஒரு டீல் பேசலாமா அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ணி நம்ம ஃப்ராங்கியை கட்டுறாங்க. அவங்க கிட்ட நம்ம விவியன் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க. எனக்கு ஸ்வீட்டாக எதாவது சாப்பிட கொடுங்க அப்படின்லாம் வெயிட்டர்கிட்ட சொல்லி வராங்க. உன் மூஞ்சில் ரொம்ப சந்தோஷம் தெரியுது அப்படின்னு சொல்லி ஃப்ராங்கி கேட்ட உடனே, ஆமாம், புது பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கேன் ஃப்ராங்க். இந்த மாதிரி ஃபியூனரல் சர்வீஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆதாரமே இல்லாமல் அழிக்கிற பிஸ்னஸ்ஸு, இதெல்லாம் பண்ணால் நம்மளுக்கு நல்ல காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல லேண்ட் வாங்கி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் நல்லா பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கன் பாயிண்டில் பிடிச்ச நம்ம டிடெக்டிவ் அவர்கிட்ட டீலிங் பேசுகிறாரு. சரி, ஓகே, உன்னை நான் இதிலேருந்து கண்டிப்பாக காவாதுறேன், இதில் என்ன நடந்துச்சு, யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம டிடெக்டிவ் அவர்கிட்ட கேட்ட உடனே, என்னை மட்டும் விட்டால் பார்த்தாது, அந்த சின்ன பையனுக்கும் எதுவும் தெரியாது, அவனையும் விட்டுருணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி, ஓகே, அவனையும் விட்டுறோம், நீ என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே, இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தன் வருவான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம், அவன் தான் இந்த பிளானையை போட்டு கொடுத்தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே இந்த பிளானை போட்டு கொடுத்து வந்துடுறான். அதுக்கப்புறமா இந்த பிளானுக்கெல்லாம் காரணம் யாரும் நீ கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கப்புறம் இவனும் வேறு வழி இல்லாமல் நம்ம ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன்தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணவன் அப்படின்னு சொல்லி உண்மையை உடைக்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம டைரக்டிவும் சிக்கன் மேனும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, அவன் தானே அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவன் உள்ளே வந்துட்டு பணம் எவ்வளோ இருக்குது என்ன ஏதுன்றதை பார்த்துட்டு இருக்கான். என்னடா போட்ட பிளானை முடிச்சியா அப்படின்னு வந்து ஒரு சைக்கிளில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். நீ எனக்கு தெரியாமல் நீங்கள் 2 பேரும் அதை டீலிங் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு கிராஷ் ஆயிடுது. 2 பேரும் கன் பாயிண்டில் நின்றுருக்க டைமில் அந்த சின்ன பையன் யோசிக்காமல் அந்த ஆர்மி மேனையே சுட்டுறான். ஆனால் ஆக்சுவலாக ஆர்மி மேனு தான் இவனை ஒவ்வொரு இடத்துலையும் சேவ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு இருந்தாரு. நல்ல மனுஷன் கூட தான், ஆனால் தெரியாமல் தான் இந்த பையனை சுட்டுறான். கேட்டால் அவன் உன்னை சுட்டுன்னு நினச்சேன், அதனால தான் அவனை சுட்டேன் அப்படின்றான். இவன் செத்த உடனே அந்த சின்ன பையனையும் நெத்தி புட்டிலே போட்டு தள்ளுறான் அந்த பிளான் போட்டவன். அதுக்கப்புறம் அவன் எனக்காக சுட்டேன்னு சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த பிளான் போட்டவனையும் போட்டு தள்ளுறான் இந்த ஓவராக பேசுகிறான். அதுக்கப்புறம் அங்கே இருந்த பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்கான். கரெக்டாக நம்ம டிடெக்டிவ் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சிக்கன் மேனும் பின்னாடி வந்து பார்க்கும்போது இவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவரும் பின்னாடி துரத்திட்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அந்த பணத்தோட ஓடின ஓவராக பேசுகிறவனை நம்ம டிடெக்டிவ் பிடிச்சிடறாரு. ஒரு வழியாக அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன் அவங்க அம்மா மீட் பண்ணுறது போயிருக்கான். ஆக்சுவலாக அவங்க அம்மாவுக்கு என்னென்னா ஃப்ராங்கியோட ஃப்ரெண்டு தான் இந்த இடத்த ஆண்டிருக்கணும், இந்த மொத்த கேங்ஸ்டருக்கும் தலைவனாக ராஜாவாக இருந்திருக்கணும். ஆனால் இப்போ வேறு யாரோ அவன் ஃப்ரெண்டு இருக்காங்க, அவன் கொலைக்கு காரணமே அவன் ஃப்ரெண்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நீ கூடி சீக்கிரம் அந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பிடிச்சி திட்டுறாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இதோட இந்த எபிசோட அப்படி முடிக்கிறாங்க. நம்ம இந்த சீரீஸோட லாஸ்ட் பார்ட் 8th பார்ட்டுக்கு வந்துட்டோம். லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன் வந்து ப்ராமிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பான். நியூ ஜெர்சியில் இருக்க மற்ற கேங்ஸ்டராக ஒன்று சேர்க்குறான். ஃப்ராங்கி வந்து கேங்ஸ்டராக போட்டு தள்ளிட்டான். அதுக்கு காரணம் என்னென்னா அடுத்த மெம்பராக அவன் ஆகிறதுக்கு இருந்ததுனால தான். இப்போ நம்ம எல்லோரும் ஒன்றா போய் ஃப்ராங்கியை போட்டு தரலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்குள்ளே யார் அடுத்த லீடர்ன்றதை முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்த ஆளுங்கள்லாம் ஃப்ராங்குக்கு எதிராக திருப்பி அந்த சிட்டிக்கு கூட்டு வந்து போட்டு தள்ளுறதான் இப்போ அவன் பிளானர். அவ்வளோ வேலையும் பார்த்துட்டு இங்கே வந்து சைலண்ட்டாக ஃப்ராங்க்கு கூட பிஸ்னஸ்லாம் செம்மையாக போகுது அப்படி இப்படின்னு சொல்லி நைஸாக பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருக்க டைம்லேயே ஒரு கால் வருது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. போய் அட்டன் பண்ணி பேசினவன், நான் சிக்கன் மேன் பேசுகிறேன், நீ பண்ண எல்லா வேலையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒழுங்காக நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஆள் அப்படியே ஆஃப் ஆயிடறான். இதை நல்லா நோட் பண்ண அவன் ஃப்ராங்க்கு என்னாச்சுன்னு கேட்குறாரு. ஒரு சின்ன பிரச்சனை தான், நான் போய் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஃப்ராங்க்குக்கும் பாடி கார்டுக்கும் டவுட் வந்துடுது. அதுக்கப்புறம் கட் பண்ணி அடுத்த சீனில் சிக்கன் மேன் சொன்ன இடத்துக்கு ஃப்ராங்கி ஃப்ரெண்டோட பையன் போகிறான். அதுக்கப்புறம் ஆமாம் நான் தான் பண்ணேன், உன்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கான்.
உன்கிட்ட எந்த ஆதாரமும் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். அதுக்கு வந்துட்டு இந்த ராபரி பண்ண தங்கம் எல்லாமே அங்கே தான் இருக்குது, நீ பாரு அப்படின்னு சொல்லி காட்டின உடனே ஓகே இதே நான் எடுத்துக்கிறேன், உன்னையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போட்டு தள்ளிடுவேன், இப்போ ஆதாரமே இல்லாமல் போய் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திமிராக தான் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ராபரி பண்ண அந்த ஓவராக பேசுகிறவனும் வந்து பக்கத்தில் உட்காரான். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டான் போல. அதுக்கப்புறம் நானே எல்லாத்தையும் போட்டு கொடுப்பேன், நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். பயப்படவே இல்லை இவன். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் டீல் போடுறாங்க. நம்ம சிக்கன் மேனாக அந்த ஓவராக பேசுகிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நான் ஃப்ராங்க் கிட்ட மாட்டி விட்டு இப்போவே உன்னை போட்டு தள்ள வைக்க முடியும், என் மேலே ஏற்கனவே ஃப்ராங்க் கோவமாக இருக்காரு, அதனால் நான் போனால் அவருக்கும் எனக்கும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது, அதுவும் இல்லாமல் எனக்கு பிஸ்னஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகணும், இப்போ நீ வந்து ஃப்ராங்கை உன்னோட பவர் யூஸ் பண்ணி போட்டு தள்ளிடு, 2 பேரோட டீலும் ஈக்குவல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி நம்ம சிக்கன் மேன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவனும் ஓகே நான் ஃப்ராங்கை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்லாம் பேசிட்டு அவன் என்னென்ன பண்ணானோ எல்லாத்தையும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பேக்கை தூக்கிட்டு அப்படியே வெளியே கிளம்ப போகிறான். போனவொன்னே நம்ம டிடெக்டிவ் மாதிரி பிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா இப்போ தான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஒரு வீணாக போனால் ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்க ஒரு இடத்த இவங்க நீட்டாக ரெடி பண்ணி அங்கங்கே மைக்கெல்லாம் செட் பண்ணி அவன் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகிற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க ஒவ்வொரு ஆளுமே இவங்களோட ஆள் தான். அந்த 2 போலீஸ் மட்டும் ஒரிஜினல் போலீஸு, இங்கே இருக்க பாட்டி, இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவன், இந்த பொண்ணு எல்லாருமே ஃபேக் தான், நீயா தான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட இவன் பேசின எல்லா ரெக்கார்டும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆதாரத்துக்கு இவனும் இருக்கான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்க டைமில் இவன் ஏதோ பிரச்சனையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க் நினச்சிருப்பார் போல. அதனால் அவனை காப்பாற்றி கூட்டுவோன்னு சொல்லி அந்த பாடி கார்ட்டை சொல்லி அனுப்பியிருப்பார். அந்த பாடி கார்டு வந்து கண்ணு முடி தெரியாமல் சிக்கிறவன்லாம் சூட் பண்ணி சாவடிக்கிறான். அதுக்கப்புறம் அங்கே இருந்த நம்ம சிக்கன் மேனையும் தூக்கிட்டு ஃப்ராக்கி ஃப்ரெண்டோட பையனையும் காப்பாற்றி கூப்பிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராங்கை காட்டுறாங்க. அவர் பிஸ்னஸ் பற்றி எப்படி சம்பாதிக்கிறது, புதுசாக எப்படி பிஸ்னஸ் க்ரியேட் பண்ணுறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் யாரோ கதவு தட்டுறாங்க. அப்படியே ஓப்பன் பண்ணால் நம்ம டிடெக்டிவ் போய் நேரடியாக ஃப்ராங்கே கன் பாயிண்டில் பிடிக்கிறாரு. ஒழுங்காக கார் ரைடு அப்படின்னு சொல்லிட்டு விவியனை ஓட்ட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் காரில் மாற்றி டைலாகாக பேசி தள்ளுறாங்க. இவங்க வெறுப்பில் காரை நிறுத்திட்டு இப்படி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம 3 பேருக்குள்ளேயும் சண்டை போடக்கூடாது, யாருக்கும் பிரயோஜனம்லாம் போயிடும், நம்ம 3 பேரும் ஒன்றா தான் வேலை செய்யணும், அதுதான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கார் அப்படி இங்கே வந்து சேருது. வந்த உடனே நம்ம டிடெக்டிவ் கன் பாயிண்டில் ஃப்ராங்கை பிடிச்சிருக்காரு. அதனால் எல்லாரும் கன்னை இறக்குங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க் சொன்னோடனே இறக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிடெக்டிவ் கன்னை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டிடெக்டிவ் வர வழி இல்லாமல் கன்னை ஃப்ராங்க் கிட்ட கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் இந்த இடமே மொத்த கண்ட்ரோல் என்னோடதாயிருச்சு, இப்போ நான் சொல்கிற வரைக்கும் யாரும் அசைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீ மட்டும் உள்ள அப்படின்னு சொல்லி சிக்கன் மேன் உள்ள கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போனோடனே நம்ம ஃபஸ்ட்டு சீனாக பார்த்தது இதுதான், உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கா, வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கன் மேனை ஷூட் பண்ணிடுறாரு. ஆனால் அப்படி புல்லட் சவுண்ட் கேட்டவொடனே வெளியே இருக்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா போட்டு தள்ளுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீ செத்த மாதிரி நடி, மீதி இருக்க பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டீம் ஆனதுனால நம்ம ஃப்ராங்க் ஒரு பிளானை போட்டு நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஏன்னா மொத்த ஆதாரமும் இந்த சிக்கன் மேன் தான். கன் ஷூட் பண்ணிட்டு நம்ம ஃப்ராங்க் அப்படி வெளியே வராரு. வந்த உடனே அவனை கொண்டுட்டியா அப்படின்னு கேட்டவுடனே ஆமாம் அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க் சொல்கிறாரு. அதுக்கு இருந்துட்டு நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரும் கன்னை எய்ம் பண்ணுறாங்க. அவனுக்கு மொத்த பிளானும் தெரிஞ்சு போச்சு, நல்லா நீ அவனை கொண்டுட்ட, நம்ம பிளான் பண்ண மாதிரி எல்லாரும் இங்கே வந்துடுவோம் கன்னோட அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் எல்லா உண்மையும் இங்கே உடைக்கிறான். நான் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணேன், உனக்குலாம் வயசாகிடுச்சு, நீலாம் எதுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மற்ற கேங்ஸ்டர்ஸ் வச்சு நம்ம ஃப்ராங்கியை போட்டு தள்ளிட்டு நம்ம பெரிய ஆளாயிடலாம் அப்படின்றத அவன் பிளான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த போலீஸ்காரரும் ஃப்ராங்கியும் பிளான் பண்ண மாதிரி மற்ற கேங்ஸ்டர்கிட்ட இவர் வச்சிருந்த ஆதாரத்தை கொண்டு போய் கொடுக்குறாரு. இந்த பாரு, இந்த ஃபோட்டோவில் இருக்க 2 பேர் தான் இந்த ராபரிக்கு காரணம், இந்த ராபரியை பிளான் பண்ணது இந்த ஃபோட்டோவில் இருக்க இவன் தான், அவனுக்கு இந்த பிளானை போட்டு கொடுத்தது இந்த எதில் நிற்கிறானே இவன் தான் அப்படின்னு சொல்லி மற்ற கேங்ஸ்டர்ஸ்கிட்டையும் நம்ம ஃப்ராங்கி மேலே தப்பு இல்லை அப்படின்றத நிரூபிக்கிறாரு. இவங்க பேசி இந்த விஷயத்தை ரிசால்வ் பண்ணுற அந்த டைம்லேயே அந்த சிட்டியோட மொத்த போலீஸும் இங்கே வந்து இறங்குறாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக எல்லாருக்கும் ஜெயில் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கேஸை சீக்கிரமாக முடிச்சதுனால நம்ம ஹீரோ மறுபடியும் செரிஃப் ஆகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டிமாண்டு வைக்கிறாரு, நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்து தான் அனுப்புகிறாரு. அதை மட்டும்தான் அந்த ஏர் அஃபிஷியல் போய் பேசி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளக்கார போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்றாரு. அவங்க டீமாலேயே வச்சு அவரே அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு வழியாக தீர்ந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்கன் மேன் அவரோட ஒய்ஃபை பார்க்க போகிறாரு. ஆனால் அவங்க ஒய்ஃப் ஒத்துக்கவே இல்லை நான் இதுக்கு மேலே கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி சர்ச்சுக்கு போகிறாரு. ஸோ ஒரு புள்ளிங்கெல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி நம்ம ஃப்ராங்கை கட்டுறாங்க. அவங்களும் விவியனும் சேர்ந்து பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மண்ணல்ற கருவி கூட தங்கத்தாலேயே செய்கிற அளவுக்கு பயங்கரமாக பிஸ்னஸ் டெவலப் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு விதமாக ஹாப்பி எண்டிங்கோட இந்த சீசன் முடியுது. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இது ஒரு ரியல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரியல் ஸ்டோரியில் வந்த சிக்கன் மேனும் டிரெக்டிவும் இவங்க 2 பேர் தான். அட்லாண்டா இனிமேல் எல்லாத்தையும் ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு வசனத்தை சொல்லி இந்த எபிசோட இதோட முடிக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த எபிசோடோட ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சது. இந்த சீரிஸ் இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. அப்படியே நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு எதனா மூவி போடலாமா இல்லை சீரிஸ் போடலாமான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன்.